எடிட்டர் ராதா ஸ்ரீதர் அவர்கள், சுதா குமரேசன், சித்து குமரேசன், சாரி சித்து குமரேசன், வின்சென்ட் அவர்கள், திரு விதுர்ஸ் அவர்கள், ஒளிப்பதிவாளர் செல்வரத்னம் பிரதீபன், ரூபா அவர்கள், இசையமைப்பாளர் கே, நடிகர் சனந்த் அவர்கள், திரு நவீன் சந்திரா அவர்கள், இயக்குனர் சோமிதரன் அவர்கள், எங்களின் குடும்பத்தின் முக்கியமானவர் திரு கல்யாண் சுப்பிரமணியன் அவர்கள், தயாரிப்பாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள், திரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள், விஷுவல்ஸ் ஓகேன்னு சொல்லுமா? இப்போதாக இயக்குனர் திரு சோமிதரன் அவர்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இப்போதாக இயக்குனர் திரு சோமிதரன் அவர்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். முதலாக கூப்பிட்டோன்னே டக்குண்டு ஒரு இப்படி திடீரென எதிர்பார்க்காமல் நடக்கிறத போல தான் ஒரு போர்க்கால வாழ்வுலையும் அந்த மாதிரி எதிர்பார்க்காம தான் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பாட்டில் நம்ம பார்த்தது மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு எங்கேயோ குலைக்கிற ஒரு நாயுடைய அந்த குலைக்கிற சத்தம் அந்த 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 இடத்தோட இதை அப்படியே மாற்றிடுது. ஸோ அப்படி எதிர்பாராத திருப்பங்களோட நிகழ்கிற ஒரு வாழ்க்கை தான் போரோட வாழ்க்கை. என்னோட சின்ன வயசில் போர் நடந்துட்டு இருக்கும்போது, எங்கள் ஊரில் போர் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து படமெல்லாம் வரும்.
அப்போ இந்த சின்ன பையனாக வந்து ஒரு ஆசை இருந்தது. அது என்னோட ஆசை மட்டும் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈழத்தில் பிறந்த பல பேருடைய ஆசை. என்றைக்காவது வந்து இந்த பெரிய திரையில் அங்கே என்னுடைய மொழியை கேட்க முடியாதா? என்னுடைய ஊரோட, என்னுடைய வீட்டோட ஏதோ ஒரு காட்சி அங்கே அந்த திரையில் நான் பார்க்க முடியாதான்ற ஏக்கம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஏக்கம் இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகால தமிழ் சினிமாவில் ஈழத்திலேருந்து நிறைய பேர், ஆசன் பாலு மகேந்திராவிலிருந்து பல பேர் இங்கே அதுக்கான முயற்சியை எடுத்திருக்காங்க. அந்த முயற்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயம் சாத்தியப்பட்டிருக்கிறது. அந்த சாத்தியப்படுத்துவதற்கான முதல் புள்ளியை வைத்த இயக்குனர் நண்பர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்லி நான் என் உரையை தொடங்க விரும்புகிறேன். எங்கள் எல்லாருக்குமே, உலகம் முழுவதும் இருக்க தமிழர்களுக்கு, எங்கள் வீட்டில் அவிக்கிற அந்த புட்டை வந்து ஒரு பெரிய திரையில் எனக்கு அதுதான் இருந்தது. அதனால தான் அந்த புட்டு குத்துறதில் அந்த முதல், நாங்கள் எல்லாருமே அந்த ஈழத்தமிழர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த புட்டு வந்து ஒரு நாள் இருக்கிற ஒரு பெரிய திரையில் என்றைக்காவது வருமா என்ற அந்த ஏக்கம் வந்து இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இந்த கதையை நான் சொல்லும்போது ஈழம் பற்றின, ஈழத்தினுடைய போர் பற்றின விஷயங்களை ஒரு செவி வழியாக ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருந்த எங்களுடைய தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் இந்த கதையை வந்து எடுக்கிறதுக்கான அந்த முடிவை அவர் எடுத்த அந்த கணம் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிற போது இந்த கதைக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை தமிழ் சினிமாவுக்கு புதுசான ஒரு வாழ்க்கை. தமிழ் சினிமா இந்த புதுசான வாழ்க்கைகளை எடுத்த பல படங்களை கொண்டாடி இருக்கிறது. இந்த படத்தை கொண்டாடும் என்ற நம்பிக்கையோடு அந்த படத்தை தயாரித்த கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி. நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதின ஆரம்ப நாட்களில் அதனுடைய ஒரு பெரிய அந்த தொடர்ந்து ஸ்கிரிப்டை படித்த, பல வெர்ஷன்ஸ்களை படித்து என்னோட நிறைய அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற இது ஏன் நீங்கள் வந்து சீரியஸான படமெல்லாம் பண்ணுறீங்க, இது பயங்கரமான கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது, இதை நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை ஊக்கப்படுத்தினது கல்யாண். ஸோ அந்த கல்யாணோட ஊக்கம்தான் வந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இணைந்து இந்த படத்தை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியத்தை உருவாக்கி இருக்கிறது. இது நம்ம ஏதோ ஈழத்தோட கதை வந்து ஏதோ ஒரு ஆர்ட் ஃபிலிமாவோ ஒரு அப்படியே சீரியஸாக உட்காந்து பார்த்துருக்கிற ஒரு விஷயமாவோ என்று இல்லாமல், நாங்கள் வந்து காலங்காலமாக பார்த்த போர் படங்களிலிருந்து அந்த வாழ்க்கையை சொல்கிற ஒரு படத்தை உருவாக்க காரணமாக இருக்கிறது. இந்த படத்தை இப்பொழுது இணைஞ்சு வெளியில் இருக்கிற ஸ்பிரிட் மீடியா, நடிகர் ராணா சார் அவர்களுக்கும், இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிருக்கிற ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கும், இதை இன்று உலகம் முழுவதும் முதல் ஒரு ஈழத்து கதையை சொல்லுகிற ஒரு படம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் ஒரு ப்ராப்பரான ஒரு சரியான ஒரு திரை அனுபவத்தை சரியான திரையரங்குகளில் ஒரே நேரத்தில் போய் சேருகிற ஒன்றை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விதுர்ஸ் அவர்களுக்கு, அஹிம்சா இன்டர்நேஷனல் விதுர்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் ஈழத்திலிருந்து வந்த ஒரு கதை, அவரும் ஒரு ஈழத்தமிழர், அவருடைய தாய் தந்தையரும் இதே மாதிரியான இந்த கதைக்களம் நிகழ்கிற 80களின் இறுதிப்பகுதியில் ஈழத்திலிருந்து போனவர்கள். அது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மாதிரியான ஒன்று விஷயத்தை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விதுர்ஸ் அவர்களுக்கும் நன்றி. இந்த நன்றி பட்டியல் மிக நீண்டது. ஸோ நான் இதோட அந்த நன்றி பட்டியல் நிறுத்திக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து பல பேருடைய அந்த கனவுகளின் தொடர்ச்சி தான் வந்து நான் இந்த படத்தை இன்று இயக்கி சாத்தியப்படுத்தியிருக்கிறது. இது வந்து ஒரு சோமிதரனுடைய நிகழ்வாக அல்ல, இது பல ஈழத்தமிழர்களின் கனவுகளின் அந்த திரட்சியை நாங்கள் சாத்தியப்படுத்தியிருக்கிறோம். உண்மையில் இந்த கதைகள் நாங்கள் நிறைய போர் படங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஹாலிவுட்லேருந்து பல படங்களை வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலையும் உலகத்திலையும் பல பேர் அந்த ஹாலிவுட் சினிமாக்களை கொண்டாடிக்கிறோம். அந்த போரில் எல்லாம் வந்து 2 தரப்பும் துப்பாக்கியால் சண்டை பிடிக்கிற விஷயங்களை பார்த்துட்டே இருப்போம். இன்றைக்கு
இந்த உலகம் போருக்குள் இருக்கிறது. தினம் தினம் நாங்கள் போரோட செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போரோட செய்திகளில் நமக்கு வந்து ஈரான் வந்து இஸ்ரேலில் பொம்பு போடுது, அமெரிக்கா வந்து ஈரானில் பொம்பு போடுது, ரெண்டு பேரும் மாறி மாறி இத்தனை குண்டு இன்றைக்கு விழுந்துச்சு, இத்தனை குண்டு இங்கே இவங்க அடித்தாங்க, இத்தனை குண்டு துபாயில் விழுந்துச்சு என்ற அந்த ஸ்கோரை பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னால் இந்த குண்டு விழுகிற இடத்தில் அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அது ஈரானாக இருந்தாலும் சரி, இந்த குண்டு விழுகிற இடத்தில் ஒரு மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த குண்டு போய் விழுகிற அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், அவர் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், அங்கே ஒரு மரண வீடு நிகழ்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கலாம். அந்த குண்டு விழுந்ததுக்கு பிறகு அது என்னவாகும்ன்றது இருக்குல்ல, அந்த அவர்களுடைய பதட்டம் இருக்குல்ல, அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை சொல்லுகிற படம் தான் இது. நம்ம எப்பயுமே வந்து நம்ம வார் ஃபிலிம்ஸ்ன்ற எப்பயுமே போர் படங்களை நாங்கள் பார்க்கும்போது போர் புரிகிற ரெண்டு தரப்பை பற்றி தான் படங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த பக்கம் ஒரு 1000 கன், அந்த பக்கம் ஒரு 1000 கன், இந்த பக்கம் ஒரு பலகுழல் துப்பாக்கியை வச்சுட்டு ரெண்டு பேரும் துப்பாக்கிகளை சுடுகிற காட்சிகளை தான் பார்த்துருக்கோம். இந்த துப்பாக்கிகள் சுடுகளுக்கு நடுவில் ஒரு மக்கள் இருக்கிறார்கள், ஒரு வாழ்க்கை இருக்கிறது. போர்ன்றது வந்து நம்ம போரை எப்பயுமே பார்க்கும்போது ஏதோ துப்பாக்கிகள் சுட்டுட்டே இருக்கிற விஷயம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. போரோட வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய இளமை கால வாழ்க்கையும் போருக்குள்ளே தான் இருந்தது. அந்த போருக்குள்ளே தான் நாங்கள் படித்தோம், அந்த போருக்குள்ளே தான் எங்களுடைய சிறு வயது விளையாட்டுகள் இருந்தது, அந்த போர் தான் எங்களோட விளையாட்டாகவும் இருந்தது. இந்த பாட்டில் பார்த்தது போல் நாங்களே எங்களுக்கான துப்பாக்கிகளை இது பண்ணி போரே விளையாட்டாக இருந்தது. அந்த போருக்குள்ளே தான் காதல் இருந்தது, அந்த போருக்குள்ளே தான் திருமணம் இருந்தது. அந்த போர் வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் போர் என்று வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஆக்கெல்லாம் ஏதோ போரில் இருக்கிறவங்கலாம் அந்த அப்படியே ஸ்டிஃபாக ஏதோ அப்படி இருக்கிறதுன்றது இல்லை. அவ்வளவு அப்படி இருந்தால் போரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்ட்ரெஸ்லேயே செத்து போயிடுவாங்க, குண்டுலாம் போட்டு சாவடிக்க தேவையில்லை. அப்போ அந்த போரை நாங்கள் போர் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஒரு பகுதியாக மாறி அந்த போருக்குள்ள எப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் எப்படி இருந்தது, அதுதான் இந்த 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 படத்தில் நாங்கள் சொல்ல வருகிற விஷயமா இருக்குது. எங்களுடைய ஒரு பதட்டம் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்துடணுன்ற அந்த பதட்டம் தான் சினிமா. உலகத்தில் வந்து இன்றைக்கு அப்படியான பல படங்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு படம் உலகத்தில் பல பேர் பார்த்தாங்க. அந்த படம் வந்து போரோட வழிகளைத்தான் சொல்லியது. ஆனால் போரோட வழிகள் என்பது வெறும் அழுகையாகவும் ரத்தமாகவும் மட்டுமே சொல்கிறதில்லை, அதுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையாகவும் சொல்கிறது என்று சொன்னது அந்த படம். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நான் இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்கேன். அது இந்த தமிழ் ரசிக சூழலில் தமிழர்கள் இந்த படத்தை ரசிப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லரை ரசிக்கக்கூடியவர்களாக அந்த படங்கள் வெற்றியடைய வைத்தவர்களாக தமிழ் சினிமாவில் ஆட்கள் இருந்திருக்காங்க. எப்பவுமே எனக்கு ரொம்ப மரணத்தை விடவும் மரண பயம் வந்து ஒரு பதவேதப்பானது. இந்த படம் அந்த மரண பயத்திலிருந்த வாழ்க்கையை சொல்கிறதா தான் இந்த படம் இருக்கும். எடுத்துக்கிறேன் இல்லை, ஒரு பதட்டமான மனதில் ஒரு போருக்குலேருந்து எனக்கு அந்த என்னோட சின்ன வயசோட இடத்துக்கு நான் போயிட்டேன். இந்த படத்தில் அந்த முறுக்க எடுக்க எத்தனைக்கிற அந்த பையன்தான் நான். எனக்கு கழிந்த அப்படியான பல இரவுகளில் ஒரு இரவைத்தான் இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்கேன். போருக்குள்ளே நமக்கு பதபதைப்பாக கழியக்கூடிய அந்த பதபதைப்பான இரவுகளின் ஒரு இரவு தான். இப்படி பல இரவுகள் எங்களுக்கு கழிஞ்சு போயிருக்கும். அப்படி ஒரு இரவு தான் இந்த படம். அந்த இரவோட அந்த பதைபதைப்பும் அந்த மக்களும் உங்களுக்கு நெருக்கமாக வருவார்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் ஈழம் பற்றி நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு ஈழத்தோட வீடு, எனக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு வீடு எப்படி இருக்குன்னு தெரியும், மதுரையோட முட்டுச்சந்தை எப்படி இருக்குன்னு தெரியும், மதுரையோட ஒரு கிராமம் எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு வீடு எப்படி இருக்குன்னு தெரியும். தமிழ்நாட்டினுடைய எல்லா ஊர்களுடைய வீடுகளும் அது வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கத்தின் வீடாக இருந்தாலும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை வீடாக இருந்தாலும் சரி, எல்லா வீடுகளும் எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய வீடு எப்படி இருக்குது
எப்படி இருக்கும் என்றதை நான் இந்த தமிழ் ரசிகனுக்கு இதுவரைக்கும் நம்ம வந்து முழுமையாக காட்டலை. இந்த படம் அந்த வேலையை செய்யும். இனிமே ஈழத்திலையும் ஒரு வீடு எப்படி இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குசினி, அந்த கிச்சன் எப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை வந்து இந்த படம் உங்களுக்கு சொல்லும். எங்களால் இப்போ நான் வந்து லோயலாவில் விஷுவல் கம்யூனிகேஷன் வரும்போது நான் வந்து எவ்வளவு தான் ஈழத்தை பற்றி கதை சொன்னாலும் அவங்களால விஷுவலைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா விஷுவலாக பார்த்ததே இல்லை. ஒரு ஒரு கதைகளாக கேள்விப்பட்ட அளவுக்கு நம்ம விஷுவலாக பார்த்ததே இல்லை. இந்த படம் வந்து அந்த வாழ்க்கையை உங்களுக்கு எந்த வகையிலும் இங்கு வரக்கூடிய, இங்கு வெற்றியடைந்திருக்கக்கூடிய வெற்றி படங்களினுடைய அந்த தன்மைக்கு எந்த குறைவும் இல்லாமல் இந்த படம் அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு பேசும். நான் அந்த 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 மனநிலையில் தான் இருக்கேன். எனக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து போர் நடந்துட்டு இருக்கும்போதே படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து படங்கள் வராத காலகட்டத்தில் குண்டுகள் விழுந்துகிட்டே இருக்கும். குண்டுகள் விழுந்துட்டு இருக்கும்போது விஹெச்எஸ் கேமராவில் படம் எடுத்து படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறவங்கள 2-3 பேர் செத்து போயிருப்பான். அடுத்த நாள் ஷூட்டிங் அவன் எல்லாம் போகும். ஏன்னா அவன் ஷூட்டிங் முடிஞ்சு போகிற வழியில் ஏதோ ஒரு குண்டு செத்துருப்பான். ஆனால் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும். அப்படி எடுக்கப்பட்ட படங்களில் 90களில் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் ஊரில். அப்படி நாங்களே எடுத்து நாங்களே அங்கே 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 திரை கட்டி அங்கே நாங்கள் அந்த மாதிரி படங்களை பார்த்துருக்கிறோம். அங்கே இருந்து தொடங்குது இந்த மாதிரியான ஒரு கதையை இந்த மாபெரும் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து நிறுத்தணுன்றது அந்த இடத்துலேருந்து தொடங்குது என்று நான் இப்போ உணர்றேன். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் அது இருக்குது. எல்லாருமே நாங்கள் சுவாரஸ்யமான ஒரு கதையோடு முடிக்கலான்னு நினைக்கிறேன். உதாரணமாக நம்ம வந்து போரோட விஷயங்களை பார்க்கும்போது இப்போ நம்மளாம் வந்து இந்த பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் படிப்போம். அப்படி தான் எங்கள் ஊர்லேயும் பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் படித்து கொண்டு இருந்தோம். அப்படி படித்து கொண்டு இருக்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரும் இடப்பெயர்வு, ஒரு 4 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. போய் எல்லாரும் வேறு ஊருக்கு போனாங்க. திரும்பி எப்போ போகணும்னு தெரியாது. அது ஒரு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், எப்போ வேணாலும் ஆகலாம். எல்லாரும் குடிசை வீடுகளை கொட்டில்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து 1 வருஷம் இங்கே இருக்க போனால் ஸ்கூலும் கட்டணும். அதனால் ஸ்கூலுக்கு பெரிய கொட்டைகள் போட்டு அந்த கொட்டைகள் இருந்தாங்க. அந்த கொட்டைகள் வந்து தனித்தனியாக பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் போட முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஆண்கள் பாடசாலையிலும் பெண்கள் பாடசாலையிலும் படித்தவர்கள் ஒரே நாளில் ஒரே பாடசாலையாக மாறினாங்க. ஸோ இது வந்து பயங்கரமாக எங்களுக்கு அந்த 10ஆம் படிக்கிறவனுக்கு தப்புன்னு பார்த்தா பொண்ணுங்க கூடயே பேச முடியாத ஒரு இடத்துல பக்கத்தில் பார்த்தா பொண்ணு, இந்த பக்கம் பார்த்தா பொண்ணுங்க. அது வந்து இங்கே வீட்டில் அம்மா அப்பாவுக்கு வந்து எந்த பெரிய வீட்டிலேருந்து வந்து நாங்கள் ஓலையை வெட்டி குடிசை ஓட்டுருக்கோம்ன்ற அழுகு அவங்களுக்கு, சாப்பாட்டுக்கு வழி இந்த அழுகு அவங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, இதுதான் போரோட வாழ்க்கை. இந்த மாதிரி இல்லைன்னா போரில் நாங்களாம் ஸ்ட்ரெஸ்லேயே நோயாளியாக போய் ஸ்ட்ரெஸ்லேயே செத்து போய் இப்படிலாம் இருப்போம். போருக்குள் வாழ பழகிக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதில் பார்த்தா நிறைய பேர் வந்து அவ்வளோதான், அதில் பல காதல்கள் மலரும். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தள்ளி இருந்த வீடுகள் வந்து இப்போ பக்கத்து குடிசையிலாக மாறி இருக்கும். அதுக்குள்ள ஒரு சண்டை வரும். இந்த பிரச்சனை வளமையாக இங்கே நீங்கள் பார்க்குற அந்த காதலோட பிரச்சனைலாம் அதில் இருக்கும். ஆனால் இது ஒரு ஜாலியான விஷயமா இருக்குல்ல. பொம்பர் போடுவாங்க. பொம்பர் போடும்போது நிறைய பதுங்குழிகள் இருக்கும். இந்த ஸ்கூல் எல்லாரும் பதுங்குழி இருக்கும். அப்போ அந்த பதுங்குழிகள் நோக்கி நாங்கள் ஓடும்போது யாராவது பொம்பளை பிள்ளையோட பார்த்துருப்பான்ல, ப்ரப்போஸ் பண்ண ரெடி பண்ணுவான், ஒன் சைடாக இருப்பான். அவன் ஓடுற பங்கருக்குள்ள போய் ஓடுவான். ஏன்னா குண்டு மேலே போட்டான்னா எவ்வளோ நேரம் குண்டு போடுவான்னு தெரியாது. அவ்வளோ நேரமும் நம்ம அந்த பங்கருக்குள்ள இவளுக்கு பக்கத்தில் இருக்கலாம். அந்த பங்கருக்குள்ள இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. இவ பக்கத்தில் இருக்கிறான்னு கூட தெரியாது. போகும்போது பக்கத்தில் இருந்திருப்பா, அதுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள அவள் எங்கேயா போயிருப்பா. ஆனால் அந்த 2 மணி நேரம் மேலே குண்டு போட்டிருப்பான். நான் அவள் பக்கத்தில் நிற்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருந்திருப்பேன். இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. என்னுடைய முதல் காலமே அப்படி தான் இருந்துச்சு. என்னுடைய முதல் காலத்தில் ப்ரப்போஸ் பண்ண போகும்போதே பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் சொல்கிறான், எப்படா போய் அவள்கிட்ட கதைக்கிறது, பயமாக இருக்கே. இப்போ அவள்கிட்ட ஏன்னா பொம்பளை பிள்ளைல காய்ச்சல் இல்லை, பாய்ஸ் ஸ்கூல்லாம் படிக்கிறோம். அப்போ எப்படா ப்ரப்போஸ் பண்ணுறது. அப்போ என்னோட நம்பன் சொன்னான், இந்த லெட்டரை போய் கொடு, உனக்கு கதைக்க கஷ்டம்னா லெட்டரை போய் கொடு அப்படின்னா. இப்போ லெட்டரை போய் கொடுக்க நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல, பயம் இருக்கும்ல. அப்போ எங்கள் போராட்டத்தில் ஒரு ஸ்லோகன் ஒலிக்கப்பட்டிருக்கும். போராட்டத்தில் வந்து போராடும்போது இப்படி சொன்னால் எல்லாருக்குமே தெரியுமில்ல, போராட்டத்தில் ஒரு ஸ்லோகன் சொல்லுவோம்ல. அவன் சொன்னான், அவள்கிட்ட போய் அந்த ஸ்லோகனை சொல்லு. அந்த ஸ்லோகன் சொன்னால் நம்ம இயல்பே இப்படி ஆயிரும். அந்த ஸ்லோகனை சொல்லிட்டு போட்டு ஐ லவ் யூ சொல்லிடு. அதாவது ஒரு போராட்டம்
எவ்வளோ உன்னதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் போராட்டத்தினுடைய அந்த ஸ்லோகனை வந்து இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். போரோட வாழ்க்கைன்றது இந்த மாதிரியான காதல்களையும் இந்த மாதிரியான கதைகளையும், ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு போர் நிகழ்ந்துகிட்டே இருக்கும், ஒரு பதவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த படம். அந்த போரோட வாழ்க்கை நம்ம வந்து இது வரைக்கும் போரோட வாழ்க்கைன்றது நம்ம கற்பனையில் வேறு மாதிரி நினச்சிட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் கண்ணால் சுட்டுட்டு இருப்பாங்க, எல்லாரும் பட்டப்பட்டு செத்துட்டு இருப்பாங்கன்றது மட்டுமே இல்லை. இந்த வாழ்க்கை, இந்த இதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. ஒரு மதுரையிலேருந்து முதல் தடவை சென்னைக்கு வரவனுக்கு சென்னையெல்லாம் எப்படா மனுஷன் வாழ்வேன்னு நினைப்பான். ஆனால் அவன் 6 மாதம் வாழணும்னா சென்னை வாழ்க்கை அவனுக்கு பழகி போயிடும். சென்னையில் இருக்கிற எல்லாத்தையும் அதே மாதிரி தான். போர் தொடங்கும் போது அந்த வாழ்க்கை பதப்பதாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையின் பதட்டத்தையும் அங்கு நடக்கிற ஒரு திருமணத்தையும், இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு வகைப்பட்ட திருமணங்கள் நம்ம பார்த்துருப்போம். எவ்வளவோ திருமணங்கள் நடந்திருக்கும் என்பதுகளை அப்படி பார்க்காத ஒரு திருமணம் தான் இந்த படத்தில் நிகழுது. அந்த திருமணத்தை நடத்துறதுக்காக முயற்சி பண்ணுகிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சுற்றி நிகழ்கிற விஷயம் தான். அந்த அந்த திருமணம் நடக்குமா இல்லையான்ற நம்ம வீடெலாம் பல பிரச்சனை இருக்கும். திருமணத்துக்கு முதல் நாள் இரவு 2 பொம்பளை வீட்டு மாப்பிள்ளை வீடும் பிரச்சனை வரும், இல்லை ஏதாவது சீட்டாடும் போது பிரச்சனை வரும், இல்லை சீதனம் கொடுக்கலன்னு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு சம்ப காணலும் பிரச்சனை வரும். இப்படி தமிழ் சினிமாவில் திருமணத்தின் போது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கும். பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அதில் பார்க்காத ஒரு பிரச்சனையும் அந்த திருமணம் தான் இந்த படம். நிறைய நேரம் நான் பேசிட்டேன். ஸோ அது நான் அந்த ஊரோட உணர்வுக்கு போனதுனால நிறைய நேரம் பேசிட்டேன். திரும்பவும் என்னோட ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யும்போது இறுதிப்போர் நடந்தபோது பெங்களூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து இங்கே நடந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து அந்த மக்களுக்காக நிற்கணும்னு வந்த அந்த ஐடி கம்பெனி இளைஞர் பின்னாளில் பெரும் இயக்குனராகி தயாரிப்பாளராகி எனக்கு நண்பராகவும் வாய்த்து இந்த படத்தை சாத்தியப்படுத்திய கார்த்திக்கு நன்றி. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான முயற்சி. இதை நீங்கள் எனக்கு கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிக்கணும். நான் பாலுமேந்திரா சார்கிட்ட அசண்டாக சேரும்போது லோயலா காலேஜ் முடித்ததுக்கு பிறகு என்னோட சார் ஒரு விஷயந்தான் சொன்னார். உன்னுடைய முதல் படத்தையாவது குறைந்தபட்சம் எங்கிற கதையை எடுத்துடுறா. என்னால் கடைசி வரைக்கும் எடுக்க முடியாமல் போச்சு. நான் ஆக்ஷன் கட்டுலாம் சொல்லி போட்டு பார்க்குறேன். எனக்கு 65 வயசாயிருச்சு. ஏன்னா இங்கே அடுத்த வெற்றியை நோக்கி அடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். குறைந்தபட்சம் முதல் படத்தையாவது எங்களை கதையை எடுத்துரு. என்னால் நான் எடுக்கணும்னு நினச்ச கதை இருக்குது. அவர் எழுதி வச்ச கதை ஸ்கிரிப்ட் அவர் போனது பிறகு அப்படியே போயிடுச்சு. அதை இன்றைக்கு நான் சாத்தியப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்த ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திகேயன், கல்யாண், கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி, இன்றைக்கி பாலுமேந்திரா சார் வந்து நிச்சயமாக வந்து அவருக்கு இருந்த அந்த நிறைவேறாத ஒரு ஆசை நிறைவேறி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய சிறு வயதில் ஊரில் போகும்போது இதாண்டா பாலுமேந்திரா வீடுன்னு நாங்கள் பார்த்துட்டு போனேன். அந்த வீட்டிலிருந்து ஒருத்தன் வந்து இந்த தமிழ் சினிமாவில் நின்றிருக்கிறார். அவர் என்னட்ட கேட்ட ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி சாத்தியப்படுத்தியிருக்கிறேன்ற மன நிறைவும் மகிழ்வும் எனக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கு கூடியிருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு பத்திரிகையாளனாகவும், ஏன்னா ஒன்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஆல்வேஸ் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நான் பத்திரிகையாளனாக இருந்தவன். அண்ணெல்லாம் வந்து நான் இலங்கையில் இருக்கும்போது இருந்தே நாங்கள் பேசிக்கொள்வோம். அந்த மாதிரியான சூழலை உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளனா, ஒரு பத்திரிகையாளன் எப்போதும் பத்திரிகையாளன் தான். இன்றைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த படத்துக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னும் நிறைய விஷயம் இந்த நடிகர்களை பற்றியெல்லாம் பேசணும், ஆனால் அதுக்கான அவகாசம் கிடைக்காது. ஆனால் ஒரே விஷயம், இதில் நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நான் வந்து நவீன் சந்திராட்ட போய் இந்த கதையை சொல்லும்போது, அவர் தெலுங்கில் ஒரு பெரிய பீக்கில் இருந்தார். அவரோட ஒரு பெரிய சீரீஸ் வந்து அங்கே சூப்பர் டூப்பராக போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த கதையை சொன்ன மாத்திரத்தில் வந்து அதை நடிக்க அந்த 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 உணர்வை புரிஞ்சு நடிக்க வந்தார். அந்த மாதிரி எல்லாரும், ஒவ்வொரு நடிகர்களும் சனத்து எல்லாரும், ஒவ்வொரு நடிகர்களும் இங்கே அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் இந்த என்னுடைய கேமராமேன், அவர் ஒரு ஈழத்தைச் சேர்ந்தவர். பாலுமேந்திராவுக்கு பிறகு
பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த ஒருத்தர். அவர் அவர் இந்த படத்தில் கேமராமேன் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு. என்னோடய எடிட்டர். இந்த கதையில் பல பெண் பாத்திரங்கள் வருது. இந்த ஒரு குடும்பம் உண்டா பெண்கள் தானே அதோடைய ஆணி வேராக இருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு பெண் எடிட்டராக வாய்க்கப்பெற்றதுன்றது அது ஒரு டிவைனான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். ராதாவுக்கு நன்றி ராதா. கே 80களோட அந்த வாழ்க்கைக்கு அவ்வளோ ஒரு உயிர் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு இசையில். நான் நினைக்கிறேன் நிறைய நாளைக்கு பிறகு நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறீங்களோ தெரியல. உண்மையில் ஒரு பெரிய உயிர்ப்பை அந்த இசையில் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து எப்படியாவது யாழ்ப்பாணத்துக்குன்னு ஒரு இசை இருக்குமா, யாழ்ப்பாணத்துக்குன்னு ஒரு சத்தம் இருக்குமா, அல்லது ஈழத்துக்குன்னு ஒரு சத்தம் இருக்குமான்னா அந்த இசை வந்து கேட்டேருந்து வந்திருக்கு. நன்றி. ஸோ நான் இனி ஒவ்வொரு நடிகர்களாக இல்லாதனால சொல்லலை. ஸோ எல்லா நடிகர்களுமே நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ உயிர்ப்பான வாழ்க்கையை இது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பாட்டை பாடியிருக்கிறது வாகீசன் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர். இதுக்கு அந்த பாட்டுக்கு இசையமைச்ச பத்மையன் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர். அதில் பாடியிருக்கிற எல்லோருமே ஈழத்தை சேர்ந்தவர்கள். நிறைய ஈழத்தை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இந்த தேசத்தை சேர்ந்தவர்களும் இணைஞ்சு ஒரு கதையை உயிர்ப்பாக கொடுத்துருக்கிறோம். அது நிச்சயமாக வெற்றி பெறும். தமிழ் சினிமாவில் ஒரு புதிய தொடக்கம் அல்ல ஒரு புதிய திறப்பு நிகழும். எங்களுக்கான கதைகளுக்கான இது நீண்ட போராட்டம். இந்த சிவரை உடைக்கிறதுன்றது ஒரு ஈழத்து கதை இந்த தமிழ் சினிமாக்கள் வராதா? அதுக்கு ஒரு சிவர் இருக்கே, அந்த சிவரை எப்படி இங்கே இருக்க எல்லாருக்குமே ஈழத்து கதையை பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கும். அதுக்கான அந்த சிவரை நாங்கள் தள்ள முயற்சித்திருக்கிறோம். அது உடைத்தால் எங்களுடைய கதைகள் இன்னும் இங்கு பல்கி பெருகும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒளிப்பதிவாளர் செல்வரத்னம் பிரதீபன். எல்லாத்துக்கும் முதலா தான் நேசித்த மொழிக்காக தன் இன்னுயிரை நீர்த்த தோழர் சிவா திலீபன் அவர்களுக்கு எனது வணக்கம். அவரை நெஞ்சில் நிறுத்தி கொண்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்து சோமி என்னட்ட சொல்லக்குள்ளே நான் பயந்தேன். நான் ஒரு ஈழத்தவனா எனக்கு தெரியும் இதனுடைய வீரியம் எவ்வளவு அதிகம். எனக்கு மிக பயமாக இருந்தது இந்த ஸ்கிரிப்டை இதை செய்ய முடியுமா இங்கே அப்படின்னு. அதுக்கு பிறகு சோமி ஸ்கிரிப்ட் தந்தார். அதை நான் படிச்சுட்டு அதை பார்க்கும்போது அதனுடைய வாழ்வியல் வந்து அதிகமாக இருந்தது. அது யுத்தம் என்றதை தாண்டி அந்த வாழ்க்கை வந்து மிகவும் இனிமையாக இருந்தது. என்னை பொறுத்தவரையில் அந்த வாழ்க்கை ஒரு 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 யுத்தத்தில் இருதரப்பு இருக்கும்போது அந்த இருதரப்பில் எதிரிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வழி என்றது நாங்கள் வாழ்ந்து காட்டுதல் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதாவது அதிகமாக நீங்கள் வாழணும் அப்படின்றதுல தான் அது எதிர்க்க கொடுக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் நடுவிலையும் நாங்கள் வாழுவோம், அதுவும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்போவுமே வந்து இருக்குது. அந்த வாழ்க்கையினுடைய அந்த சந்தோஷத்தை இனிமையான தருணங்களை டைரக்டர் சொன்ன மாதிரி இனிமையான தருணங்களை இந்த ஸ்கிரிப்டில் அவர் வந்து அதிகமாக வச்சுருந்தார். அதுவே இந்த ஸ்கிரிப்டை வந்து செய்கிறதுக்கு ஓகே இதை செய்யலாம், ஆனால் அது செய்கிறதுக்கான ஒரு தைரியமும் இந்த ஈழத்து கதைகளுக்கு மேலே சிறந்த அன்பையும் செலுத்தக்கூடிய மக்களுக்கு மேலே கதைகளுக்கு மேலே அன்பையும் செலுத்தக்கூடிய தயாரிப்பாளர் ஒருத்தர் எங்களுக்கு வேணும். அப்படி ஒரு தயாரிப்பாளராக கார்த்திக் சாரும் அவரோட ஸ்டோன் பெஞ்சும் கார்த்திகேயன் சார் கல்யாண் சார் அவர்கள் வந்து வாச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் ஒரு வெற்றியாகவும் நான் அதை பார்க்குறேன். அந்த வகையில் இந்த ஸ்கிரிப்டை இங்கே பிச் பண்ணி அதை ஒரு திரைப்படமாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் சில இந்திய மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அவர்களுடைய அன்பும் பாராட்டும் ஆதரவும் நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இந்த ஸ்கிரிப்டில் கடமையாற்றிய இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற கதாபாத்திரங்களாக வாழ்ந்து நவீன் சந்திரா சார், ரூபா மேம், நவயுகா, சித்து, சுவாதி, இப்படி பல பேர், வின்சன் சார், இப்படி பல பேர் வந்து மிகவும் அருமையாக அந்த அந்த ஈழத்து வாழ்க்கையை வந்து ரசித்து இதில் நடிச்சிருக்காங்க. இது எங்களுக்கு கிடைச்ச முதல் பாய்ச்சல், முதல் வெற்றி. அந்த வெற்றிக்காக உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வைத்துக்கொள்கிறேன். நன்றி. நவயுகா அவர்கள்.
அனைவருக்கும் ஈழத்தமிழ் வணக்கங்கள். நான் நவயுகா குஹராஜா, ஈழத்தில் இயக்குனராகவும் நடிகையாகவும் எனது சினிமா பயணத்தை செய்து கொண்டிருக்கும் ஒருவர். சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈழத்தில் பார்த்திங்கன்னா 30 வருட யுத்த காலத்தினால அங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் சினிமா அப்படின்றது வந்து இல்லை. ஸோ இப்போ நாங்கள் ஈழத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், 2009 யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் மெதுவாக ஒரு சினிமாவை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இந்த படத்தை பொம்மை அப்படின்ற ஒரு படத்தை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அந்த டைம் எனக்கு கால் வருது. சிந்தர், ஜெனோஷன் இப்படி 2-3 பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா ஒரு படம் இருக்குது இந்தியாவில், நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஐயோ நான் என் படத்தில் ஷூட் பண்ணுறேன், அதில் ஆக்டிங் அண்ட் டிரெக்டிங் எப்படிடா பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது ஈழத்து கதை அங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. பட் எந்த கண்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருக்க போதா அப்படின்ட்டு சரி ஓகே அப்படி சொல்லுவாங்கல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு ஒன்றுக்காக இழக்கிற மிகப்பெரிய விஷயம் தான் சந்தர்ப்ப செலவு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அப்படி ஒன்று போல் என் படத்துக்காக நான் இந்த படத்தை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஷெட்யூல் பிரேக் கொண்டு வருது. அந்த டைமில் ஆல்மோஸ்ட் என்னட்டு இன்னும் திரும்பவும் கேட்குறாங்க, ஒரு வீடியோ அனுப்புங்க அப்படின்னு விக்கி அப்படி 2-3 பேர் கேட்டாங்க. சரி ஓகே, என்ன இந்த படம் நம்மளை விடுதில்லை போல் இருக்குது. ஸோ சம்திங் என்னை எடுத்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, ஒரு ஆடிஷன் அனுப்புவோம். 7 டேஸில் என் ஷூட் முடியுது. சரி அப்படின்னு சொன்னால் ஷூட் முடித்து அடுத்த நாள் கொழும்புக்கு வந்து உடனடியாக டிக்கெட் போட்டு நான் வந்து இங்கே வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஸோ அப்படி வந்து தான் இந்த படத்துக்கு வந்தேன். அப்போ யோசித்தேன், இங்கே நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, எப்படி இந்த ஸ்டோரி வேர்ல்டை க்ரியேட் பண்ண போகிறாங்கண்டு. அதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஆக்கள் பார்த்திங்கன்னா இந்த டீம். இட்ஸ் அ பிக் டீம் எஃபர்ட். இதில் வந்து உண்மையாகவே நான் எல்லாரையுமே சொல்லுவேன், ஆக்டர்ஸ், டிரெக்டர் அண்ட் த ஹோல் டீம். இதில் ஆர்ட் டிரெக்டர்ஸ்லேருந்து ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாருமே ஈழத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையாகவே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது, அவங்களோட உழைப்பு. சோமியை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க வந்து ஸ்கிரிப்டை கொடுக்கும்போதே நான் சொல்லிட்டேன், சோமி எங்களோட கதைகள்லேயே அது ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது. ஸோ அது எங்களுக்கு தான் விலங்கில போல் இருக்குது. நீங்கள் கரெக்டாக அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறீங்க, இதை இப்படி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வின் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி பார்த்தா இங்கே ஒர்க் பண்ணாக்கள் மற்றது நான் ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே சொல்லணும், இலங்கை தமிழ் கதைக்கோணும் இந்த படத்தில். இங்கே இருந்த நான், வின்சன் அண்ணா, சிந்தர் இப்படி 2-3 பேரை தவிர மற்ற எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களோட உழைப்பு அவ்வளவு இருந்தது. எழுதி வச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணி தாங்க அப்படின்னு கபிலா அம்மா இன்றைக்கு வரையில. ஸோ அவங்களிருந்து எல்லாருமே அவ்வளோ ஒர்க் பண்ணினாங்க. செட்டில் வந்து எப்பயுமே என்னட்ட ஒரு காக்கா வக்கலுங்க அப்படின்னு. ஸோ நானுமே நிறைய சந்தோஷமாக இதில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஒரு ஏடி மாதிரி சீன்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு முதல்ல எல்லாரோட லாங்குவேஜையும் ஒருக்கா பார்த்து அப்படி செய்தது உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏனெண்டா பாலு மகேந்திரா சாரை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் இப்போ அங்கே நாங்களாக படங்களை பண்ணி படித்து நாங்களாக சுயம்புகளாக நாங்கள் வளர்ந்துட்டுருக்கும்போது சோமி வந்து இங்கே படித்து, பிரதீபன் இங்கே படித்து இந்த சினிமாவில் வந்து எங்களோட கதைகளை சொல்கிறதுன்றது என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயம். நீலிரா வந்து ஒரு வெரி பிளெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சாரை நிறையவே ஃபாலோ பண்ணுவோம். அவங்க எப்பயுமே வந்து எங்களோட கதைகளுக்கு பெரிய இடம் கொடுத்தவங்க. அவங்களோட மனசுலையும் மிகப்பெரிய இடத்தை ஈழத்தமிழர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். கார்த்திகேயன் சார், ஸ்டோன் பெஞ்ச், இவங்க எல்லாருமே வந்து எப்பயுமே ஈழத்தமிழர்கள் சார்ந்து அந்த படைப்புகளை கொண்டு வரதுலையும் தமிழர்களை அதோடு சேர்த்து பயணப்படுத்துறதுலேயும் வந்து முன்னோடிகளாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதுக்கு உண்மையாகவே நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன். சோமி சொன்ன மாதிரி நான் பிறந்ததுலேருந்து யுத்தத்தில் தான் பிறந்தேன். நான் பிறக்கும்போது தான் எங்களுக்கு ஈழத்தில் வந்து ஆர்ட்லரி, ஷெல் அடிக்கிறது, மேலால் அடிக்கிறது, கீழால் அடிக்கிறதெல்லாம் அடிக்க தொடங்கினது அப்போ தான். அப்போ இருந்து இளமை காலம் வாழ்க்கை முழுக்களுமே இந்த யுத்தத்துக்குள்ளே தான். விளையாடினதும் துவக்க தூக்கி சுடுற மாதிரி அப்படித்தான் விளையாடி இருக்கிறோம். ஸோ அதுதான் எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கதையை நீங்களும் பார்க்கணுமென்னு நான் ஆசைப்படுறேன். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கைண்டா என்னென்று விளங்கும். இப்படியெல்லாம் கஷ்டத்துக்குள்ளேயும் எத்தனை மனிதர்கள் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. நான் எல்லாம் படித்தது பங்கருக்குள்ளே இருந்து தான் ஆனாவன் நான் படித்தேன். அப்போவே கனவுகளோடு தான் நாங்கள் இருந்தோம். இந்த கதைகளை எப்போவாவது ஒரு நாளைக்கு சொல்லுவோம்ண்டு. அதுக்கு
ஃபர்ஸ்ட் இனிஷியலை வந்து சோமி போட்டிருக்கிறார். ஸோ எனக்கு நிறைய சந்தோஷமாக இருக்குது. இதில் எந்த வேண்டுகோள் என்னென்னா, ஒரு ஈழத்தமிழச்சியாக என்ன நான் வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள், இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக அமையும். ஏண்டா இது நிறைய பேரிட கனவு, ஒரு ஆளுட கனவு இல்லை, நிறைய பேரிட கனவு. நிச்சயமாக அது சாத்தியமாகும். ஸ்டோன் பெஞ்சுக்கு நன்றி. சுவாதி, சித்து எல்லாருமே பயங்கரமான எஃபர்ட் போட்டிருந்தாங்க. வின்சன் அண்ணா, நாங்கள் எல்லாருமே அந்த வாழ்க்கையை செட்டில் வாழ்ந்த உண்மையாகவே அது மாதிரியே தான் இருந்தது எங்களோட ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ். அவங்க எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருந்தாங்க இந்த படத்துக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்குமே. எங்களோட கதைகளை கொண்டு போகிறதுக்கு இவ்வளவு தூரம் உழைச்சதுக்கு கோ-டிரெக்டர்ஸ், மற்றது டீம், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். பிரதீபனுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ், பியூட்டிஃபுல்லாக இதை பிக்சரைஸ் பண்ணதுக்கு. தேங்க்யூ வெரி மச். நன்றி. நன்றி. அடுத்ததாக சுவாதி கிருஷ்ணன். வணக்கம். ஐயோ, ஆங்கராக இங்கேருந்து நிறைய பேசியிருக்கேன், எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் சோமி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஸ்லாங் வந்து ரொம்ப துல்லியமாக கஷ்டமாக இருக்கும், நம்ம பேசுனது கிடையாது அப்படின்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. பட் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி என்னை வந்து அந்த தமிழ் டப் பண்ண விட்டதுக்கு முதலாவது ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா நான் கேட்டு அடம் பிடிச்சி வாங்கினேன். எனக்கு வந்து நான் டப்பிங் பண்ணுறேன், அது உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் வேறு யாராவது மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு, மொத்த படத்துக்குமே என்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயோ, தேங்க்யூ ஸோ மச். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பேப்பர் மாமா வந்து என்னோட பேரா வந்து பண்ணியிருந்தாங்க, வின்சன் சார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்ரீலங்கன் வாழ்க்கையை வந்து ஒரு கொஞ்ச நாள் வாழ முடிஞ்சதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ரொம்ப அழகான ஒரு படம். டெஃபினட்டாக சார் சொன்ன மாதிரி போரெல்லாம் தாண்டி ஒரு அதில் இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மேடை எனக்கு திருப்பி எப்போ கிடைக்கும்னு தெரியல. ஸோ வந்து தமிழ் பேசுகிற பெண்கள் ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, முன் வர மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். நான் நல்லா தமிழ் பேசுவேன், நான் நல்லா எஃபர்ட் போடுவேன். எனக்கு இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி நல்ல வாய்ப்புகளும் வந்து நான் கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இங்கே உட்காந்துருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் மோர் ஃபிலிம்ஸ். நிறைய வாய்ப்புகளுக்காகவும் கனவுகளோட காத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சுவாதி கிருஷ்ணனை தொடர்ந்து ஜெயகிருஷ்ணன். எல்லாருக்கும் வணக்கம். நான் பல ஆண்டுகளாக டைரக்ஷன் டீம் உதவி கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் வச்சு வன்மம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் 2015. அப்புறம் 2019 அசுரன்கிற படத்தில் நடிகராக எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை படங்கள் நடித்தாலும் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மூவியாக இருந்துச்சு. காரணம், இது ஒரு சேலஞ்சிங் கேரக்டராக எனக்கு இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சிலோன் தமிழில் பேசி நடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். மற்ற படங்களில் நம்ம ஓன் லாங்குவேஜ் மதர் டங்கில் நம்ம பேசிடுவோம். பட் இது அப்படி கிடையாது. இது சிலோன் தமிழ் பேசணும். அதுக்கு எனக்கு வந்து நான் ஆடிஷன் எடுக்கும்போதே எனக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கிடச்சிது. ஏன்னா எனக்கு சிலோன் தமிழ் பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. காரணம், என்னுடைய நேட்டிவ் நாகர்கோவில். அங்கே வந்து இந்த மார்த்தாண்டம், கருங்கல், குடித்தர இந்த மாதிரி இடங்களெல்லாம் கொஞ்சம் தமிழ் வந்து ராகத்தோடு பேசுவாங்க. நான் சொன்னது கேட்க இல்லையாங்கிற மாதிரி ஒரு ராகம் வராது. அந்த ராகம் வார்த்தைகள் இலங்கை தமிழ் வார்த்தைகளை பொருத்தப்பட்டு இந்த ராகத்தை கரெக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்லாங் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அது 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 நான் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் நினச்சிட்டு இருக்கிறேன். இந்த படம் நான் நடித்தது பற்றி அதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் சுவாமிதரன் அவர்கள், டைரக்டர் சார் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்கள், மற்ற ஹோல் டீம் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையுங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட ஒரு டவுட் இல்லை. என்னன்னா, சினிமாவில் ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நாம் எங்கேயோ சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அந்த சம்பவங்களை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சம்பவங்களை நம்ம நேரில் விஷுவலாக பார்க்கும்போது அந்த கேள்விப்பட்ட விஷயத்தை அவர் கரெக்ட் பண்ணும்போது அந்த படம் நமக்கு ஹிட் ஆகிடும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் பார்த்திங்கன்னா, ஆட்டோ சங்கர்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். புலன் விசாரணை ஆர்கே செல்வமணி சார் படம் எடுத்தார், பெரிய ஹிட்டு. அதே மாதிரி சந்தனகடத்தல் வீரப்பனை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். அதை கேப்டன் பிரபாகரன் எடுக்கும்போது விஷுவலாக பார்க்கும்போது அந்த படம் பெரிய ஹிட்டு.
அதே மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் வந்து ஈழப்போர், மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. அந்த ஈழப்போர்னுடைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நம்ம அந்த சம்பவங்களை பார்த்ததில்லை. அங்கே என்ன நடந்துச்சு, அந்த போரினுடைய எக்ஸ்டீரியர் விஷயங்கள் வந்து குண்டு போட்டாங்க, எல்லோரும் செத்தாங்க. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுடைய உணர்வுகள்னு ஒரு விஷயம் டைரக்டர் சொன்ன மாதிரி, அந்த உணர்வுகளுடைய அடிப்படையில் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் அந்த படங்கள் மாதிரி மிக மிக வெற்றி பெறும்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த ஹோல் டீம், டைரக்டர் டீம், இந்த படத்தை சம்மந்தப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைத்து பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக டைரக்டர் சுவாமிதாரன் சாருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நடிகர் திரு கயல் வின்சென்ட் அவர்கள். பத்திரிகை நண்பர்களே, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. முதலில் என் கனவை நினைவாக்கி எனக்கு சினிமா வாய்ப்பு தந்த எனது குருநாதர், எனது இயக்குனர் பிரபு சாலமன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, அவர் என்றும் நினைவில் வைத்திருப்பேன். அதை இங்கே சொல்லிக்கொண்டு ரொம்ப நேரம் பேச ஆசை தான். ஏன்னா இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது. அப்படின்னா எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும்போது நான் கண்ணால் கண்ட காட்சிகள் எல்லாமே இந்த படத்தில் இருக்கிறது. சோமிதரன்னா வந்துட்டு ஏதோ சிரித்து பேசிட்டார், இதுக்கு பின்னால் பெரிய வழிகள் இல்லை, பதுங்கூலிக்கு என்னோட காதலி இருந்தால் அங்கே போயிருக்கும்போது ஜாலியாக இருக்குமெண்டு. ஆனால் எங்களோட அம்மாவுக்கு இப்போ 87 வயசு. எங்களோட அம்மா அந்த நாட்டை விட்டு போய் இப்போ 32 வருஷமாகுது. எங்களோட அம்மாவால் இதுவரைக்கும் நார்வேயிலேருந்து திருப்பி இலங்கைக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்க தான் வலியை சுமந்தாங்க. அவங்க தான் அந்த எங்களோட ஒரு பிரதர் இறந்தார். அப்புறம் அவங்களோட அண்ணாமார், தம்பிமார், இப்படி அவங்க சொந்தக்காரெலாம் அவங்க ரத்தத்தை பார்த்துப்பாங்க. அவங்க நர்ஸாக வேலை செஞ்சாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு 12 வயசு இருக்கும்போது குமுதினி படகுன்னு சொல்லிட்டு குறியாட்டுவான்லேருந்து நெடுந்தீவு பொறுத்த ஒரு படகு இருக்குது. அந்த படகுல வந்து நிறைய பேரை வெட்டி கொலை செஞ்சாங்க. யார் செஞ்சாங்கன்றது எனக்கு தேவையில்லை. நான் அந்த பாடி எல்லாம் வந்துட்டு எங்களோட அம்மா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நான் ஒரு 12 வயசு பையனாக ஒரு பனைமரத்தை கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு 6 வருஷமாக அது ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். வர்ற பாடியெல்லாம் கடலில் இருந்து வெட்டுப்பட்டு ரத்தங்களோட பெண்களுக்கு பார்வை அறுத்துருக்காங்க, குழந்தைங்களுக்கு நெஞ்சில் கத்தியால் குத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு 12 வருஷம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 6 வருஷமாக என்னால் மீன் சாப்பிட முடியல. எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களோட பக்கத்து வீட்டில் அந்த பிரச்சனை முடிஞ்ச ஒரு 3 மாதமோ 2 மாதமோ கழித்து ஒரு மீனை வெட்டும்போது அந்த மீனுக்குள்ளே வந்துட்டு ஒரு விரலோட ஒரு மோதிரம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு என்னால் மீன் சாப்பிட முடியல. அப்புறம் நான் ரொம்ப நாளாச்சு வந்துட்டு நைட்டில் ரொம்ப பதட்டப்பட்டு எழுதிப்பேன் அப்படின்றுவேன். ஏன்னா இது அந்த குமுதிரி படகு யாருக்காவது தெரிஞ்சோன்னா இது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் வந்துட்டு கலர் படத்தில் அது ஃபோட்டோ இருக்குது. ஸோ சிரிச்சிட்டு சொல்கிற நல்லா தான் இருக்குது சோமினா. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரே வயசுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்துட்டு எடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு அந்த முறுக்கு, அந்த சுலகு, அந்த குசினி ஒவ்வொன்று என்கிட்ட கேட்பீங்க. நான் சிரிச்சிட்டு இருப்பேன். இந்த படத்தில் மட்டும்தான் வந்துட்டு நான் ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இந்த படத்தில் நடிக்கும்போது தான் நடிக்கிறது எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அந்த வீடே அப்படி இருக்கும். ஒரு வேர்வை மனம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே. ஏன்னா அங்கே யாருக்கும் எந்த வசதியும் செய்து கொடுக்கல. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற அவ்வளோ பேரும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த படம் இந்த போஸ்டர் மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேனை கூடி போட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபேன் சத்தம் கூடி அந்த போர் சூழலை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமென்னு நினச்சாங்களோ தெரில. அங்கே கனடாவில் வந்து ஒரு பிள்ளை நடிக்க வந்துச்சு. அந்த பிள்ளைங்களும் இந்த ஊர் வெயில் தாங்க முடியாது. ஆனால் அந்த பிள்ளை கூடி அதை அடக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சுவாதி, நம்ம நவயுகா, சிந்தர், உங்கள் பேர் மட்டும்தான் தெரில, மறந்துட்டு, சித்து, அப்புறம் நவீன் சார் வந்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பார்த்து. என்ன சொன்னால் அவர் வந்தோன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, படம் ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்திருந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அவரை தூரத்துலேருந்து பார்த்துறாங்க, பக்கத்தில் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமான ஒரு படமாக எடுத்திருந்தாலும், உழைப்புகள் போட்டிருந்தாலும், இந்த படத்தை வந்துட்டு துணிச்சலாக ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா
நம்ம கதையை சொல்கிறதுக்கு நம்ம சுற்றியே நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. நிறைய மசாலா படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் நம்ம ஆளுங்க இருக்காங்க. இது யாரையும் குத்தி காட்டுறதுக்காக சொல்லலை. நம்மகிட்ட பணம் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் எடுக்காத ஒரு படத்தை கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்துட்டு அவரோட டீமோடு சேர்ந்து எடுத்தது இந்த படத்தோட முதல் வெற்றி. ரொம்ப பேசிட்டுன்னா அந்த மேடை ஒரு மாதிரி மாறி போய் மைண்டெல்லாம் மாறி போய் ஏதாவது தப்பாக பேசிடுவேன். இது நம் கதைகள் சொல்லுவதற்கான ஆரம்பமான படம். என்னென்னா அந்த குமுதினி படங்கள் நடந்த விஷயத்தை நான் அந்த உலகத்துக்கு ஒரு நாள் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் படமாக எடுத்து காமிப்பேன். ஏன்னா ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டது நான் பாதிக்கப்பட்ட எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு சினிமா. இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு சினிமாவை பார்ப்பீர்கள். செகண்ட் ஹாஃபாக பார்க்கும்போது நாங்கள் பட்ட வலிகள் வேதனைகள் எல்லாரும் நீங்கள் உணர்வீர்கள் என்ற நம்புகிறேன். அதுக்காக எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி, நடித்த நடிகர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக சித்து குமரேசன். எல்லாருக்கும் வணக்கம். நீலிரா இந்த படம் வந்துட்டு என்னோடய ப்ராசஸில் என்னோடய கெரியரில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருந்த மக்கள் எங்கள் கூட இருந்தனால நாங்கள் அந்த கேரக்டராகவே நிறைய வாழ்ந்திருக்கோம். ஸோ இந்த கேரக்டரை நம்பி என்னை இந்த கேரக்டரில் சூஸ் பண்ண சோமிதரன் சாருக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இங்கே நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, வின்சன் அண்ணா சொன்ன மாதிரி. ஆனால் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் நவயுகா அக்கா, அவங்கள வந்து ஸ்லாங்காக நாங்கள் எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ லேட் நைட் போய் கேட்டாலும், அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் திரும்பி திரும்பி அந்த வேர்ட்ஸ் உச்சரிப்பு ரொம்ப கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில். ஸோ இவங்க கூட பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்கள் ஊரோட ஃபுட்டுக்கும் அவங்க ஊரோட ஃபுட்டுக்கும் எங்களோட வார்த்தைகளுக்கும் அவங்களோட வார்த்தைகளுக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்குது, நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது வந்து சோமிதரன் சாரால் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நடிகை ரூபா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரூபா கொடுவாயூர். நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருந்து வந்துட்டு அண்ட் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்குன்னா எனக்கு திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் இன் தமிழ். எனக்கு ரொம்ப அழகான ரொம்ப மெமரபிளான ரோல்ஸ் கொடுத்துட்டார் இந்த இண்டஸ்ட்ரி. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யமகாதக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாரு. இப்போது இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம் எனக்கு நீலிரா. எனக்கு மட்டும் இல்லை, எல்லோரும் தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆகும். எல்லோரும் சொல்கிறது மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டு ஒரு 2 டீம்ஸ் ஃபைட் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு வாருக்கு அப்புறம் என்ன தெரியும், ஒரு வெப்பன்ஸ் இருக்கும், கன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும்னு தெரியும். பட் ஆனால் அது மிடில் இருக்கிற மக்களை தான் அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அவங்க பண்ணுவார் ஒரு எமோஷ்னலான வார் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சிட்டு ஒரு ஃபிலிம் நம்ம நீலிரா லாங் நைட். அந்த நைட்டில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கும்போது it will leave a deep impact on everybody is what நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்லி ஐம் கார்த்திக் சுப்ராஜ் சார், ஐம் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். ஹிஸ் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் நான் இல்லை, தமிழ்நாட்டில் தெலுங்குல எல்லாம் இந்தியாவில் இருக்க சாருக்கு ஃபேன்ஸு அவங்க ஃபிலிம்ஸ்க்கு. அண்ட் நாட் ஓன்லி ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், ஒரு ப்ரொடியூசராகவும் போல்டான ஃபிலிம்ஸு, மீனிங்ஃபுல்லான ஃபிலிம்ஸு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது ஒரு ஆள் அவங்க.
ஸோ ஐம் ரியலி தேங்க் யூ சார். ஒரு நீலிரா மாதிரி ஒரு ஃபிலிம் ட்ரஸ்ட் பண்ணி யூ வாண்டட் டு ஷோ இட் டு த வேர்ல்ட். தமிழ் மக்கள் இதுக்கு இந்த ஃபிலிம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸில் பீங் அ பார்ட் ஆஃப் யுவர் ப்ரொடக்ஷன், இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. அண்ட் என்னோட டிரெக்டர் சோமேத்ரன் சார், ஐல் பி ஃபரெவர் கிரேட்ஃபுல் சாருக்கு. ஏன்னா எனக்கு நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் பேசிக்காகவே. அண்ட் லைக் அப்பார்ட் ஃப்ரம் லைக் த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு டாக் அபவுட் சோமேத்ரன் சார். இந்த ஃபிலிம்க்கு அப்புறம் அவங்க விஷன், அவங்க டீட்டெயிலிங் ஃபிலிமில் எல்லாரும் ஐ வாண்டட் டு டெல் அபவுட் அந்த ஐடென்டி கார்டு சொல்ல முடியாதா சார்? ஓகே, இது எனக்கு ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு. நீ எதுவுமே சொல்லக்கூடாது, உங்கள் பேரும் நீங்கள் சொல்லக்கூடாது. சார் எப்படி நான் என்ன சொல்லணும்னு சார்ன்ட்டு ஃபிலிமில் பாருங்கள், என்ன நான் நல்லா பண்ணிட்டேன்னு மட்டும் நீ சொல்லுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆமாம், அவங்க டீட்டெயிலிங், அவங்க விஷன், எப்படி எமோஷன்ஸ்னு அவர் ஸ்க்ரீனில் பேலன்ஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் பார்த்து ஐ திங்க் த ஹோல் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு செலிப்ரேட் சோமேத்ரன் சார் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். அண்ட் எனக்கு ரொம்ப அதிகமாக எஸ்பெஷலி ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் பிகாஸ் நான் 4 படம் பண்ணிவிட்டு நிறைய பீப்புள் எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டாரு. உங்கள் கண்ணு ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். பட் யாரும் எனக்கு ஒரு க்ளோஸ் ஷாட் வைக்கல இப்போ வரைக்கும். சார் தேங்க்யூ சார். அதுக்கு ரியலி சார் எனக்கு ரொம்ப ரொம்ப அது பார்த்து நான் ஸ்க்ரீனில் ஒரு 3 times அதை ரிப்பீட் பண்ணிட்டாரு. நான் அங்கே ஐ வாஸ் சிட்டிங் இந்த சேர், பட் நான் எங்கோ இருக்குது க்ளவுட்ஸில். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. அண்ட் ஹி டேக்ஸ் கேர் ஃபார் ஹிஸ் ஆக்டர்ஸ். எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணாலும் இப்படி ஹீ சம்டைம்ஸ் ஷோஸ் ஆக்ட் பண்ணி அவங்க ஷோ பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டீம், ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கிட்ட நான் ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் ஐ எம் ரியலி பிளெஸ்ட். அண்ட் கார்த்திகேயன் சார், இட்ஸ் ரியலி மை பிளெஸ்ஸிங் உங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸில் பீங் அ பார்ட் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ். ஸோ அண்ட் எல்லா ஆக்டர்ஸ்க்கு మా తెలుగు నవీన్ చంద్ర సార్, అడాప్టెడ్ సన్ ఆఫ్ తమిళనాడు. సో నవీన్ చంద్ర సార్కి అండ్ హీస్ గోయింగ్ టు అగైన్ అమేజ్ యూ ఇన్ ద ఫిలిం. అండ్ నమ్మ సనత్ తెలుగు వీసే మా సనత్ లైక్ దట్ వేరే మీనింగ్ வருமா? సో సనత్ అండ్ విదు, தார்மிகா, சித்து, எல்லாமே. ஸோ அண்ட் எஸ்பெஷலி நம்ம டிஓபி சார் பிரதீப் சார் ரொம்ப நல்லா காட்டிட்டாரு. விஷுவல்ஸ் எல்லாமே எல்லாமே எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா கன்வே ஆகும் உங்களுக்கு ஃபிலிமில். அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச் அண்ட் இட்ஸ் ஸோ கிராண்டியர் அண்ட் இட்ஸ் எமோஷ்னலி வெரி டீப். எவ்ரி ஃப்ரேம் டெல்ஸ் அ லாட் அபவுட் த லைஃப் ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன்ஸ். ஸோ அண்ட் கேசர் அவங்க பேரடைஸ் ஃபிலிம் ரொம்ப ரொம்ப ஐ எம் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் இன் தட் ஃபிலிம் சார். அண்ட் திருப்பி இன்னொரு இப்போது நம்ம ஃபிலிம்க்கு ஒர்க் பண்ணுறது ஐ எம் ரியலி கிளாட். அண்ட் யுவர் மியூசிக் ஆடட் மச் மோர் வேல்யூ நம்ம ஃபிலிமுக்கு. அண்ட் ஸோ ஐ திங்க் நான் பேப்பர் மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் எல்லாரும் டீமுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஐ ஹோப் நீலிரா உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் சம் ஃபிலிம்ஸ் entertain you, some films make you feel emotionally very deep, but some films make you think. நீங்கள் ஃபிலிம் பார்க்கறதுக்கப்புறம் நீங்களே வீட்டுக்கு போகிறது வேலை ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஃபிலிம்ஸு ஓன்லி சில ஃபிலிம்ஸ் தான் இருக்கும். அந்த ஃபிலிம்ஸில் நம்ம நீலிரா இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக போய் ஃபிலிம் பாருங்கள். அண்ட் April 3 நீலிரா இஸ் கோயிங் டு பி இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக எடிட்டர் ராதா ஸ்ரீதர் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் வேலை செஞ்சேன்ட்டு. ஏன்னா சோமி வந்து நாங்கள் எடிட் பண்ணுறப்போ அவரோட கதைகள்லாம் ரொம்ப நிறைய எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார்.
ஸோ அந்த மாதிரி அவரோட பர்சனல் ஸ்டோரியில் வந்து ஒரு படமாக எடுக்கிறப்போ ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்ததுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐம் ட்ரூலி பிளெஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ சோமி, தேங்க்யூ கார்த்திக் சார், தேங்க்யூ கார்த்தியனா, தேங்க்யூ கல்யாண் சார், தேங்க்யூ ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டுடியோ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக இசையமைப்பாளர் கே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு மீனிங்ஃபுல் பியூட்டிஃபுல் சினிமாவோட பார்ட்டாக இருக்கிறதுக்கு. பெஸ்ட் விஷஸ் டு சோமி அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் இட். நீலரா டெஃபினட்டாக ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஃபில்மாக இருக்கும், ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஃபில்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக திரு சனந்த் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கார்த்திகேயன், கல்யாணம் 3 பேருக்கும் நன்றி. நான் முழுக்க சென்னையிலே பிறந்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ எனக்கு இந்த படத்தில் வர வாழ்வியல் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ சோமி அண்ணன் அவர் காமிச்ச நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், அவர் சொன்ன நிறைய கதைகளை வச்சு தான் இதை பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஆல்சோ இது நான் இதுக்கு முன்னாடி சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இந்த போர் சம்பந்தமான அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் பண்ணுறப்ப தான் நிறைய பேரை சந்திக்க முடிஞ்சது, நிறைய பேர்கிட்ட பேச முடிஞ்சது, அவங்கக்கிட்ட இருந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்க முடிஞ்சது. நிறைய கதை இருக்கு ஈழத்தை பற்றி. அதெல்லாம் கேட்க ஆக்சுவலாக இன்னும் நிறைய படங்கள் வரணும். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ எமோஷன்ஸ் அந்த கதையில் இருக்குது. ஸோ சீக்கிரம் நிறைய படங்கள் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஆல்சோ இந்த படத்தை வெளியில் கொண்டு வர ஸ்பிரிட் மீடியா, அஹிம்சா, ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஏஜஸ் எல்லாருக்கும் நன்றி. என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், காஸ்ட், க்ரூ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ரூபா. அடுத்ததாக தமிழ்நாட்டோட அடாப்டட் சன் நவீன் சந்திரன். தேங்க்யூ ரூபா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் உங்கள் டைம் எடுத்துகிட்டு இவ்வளோ டிராஃபிக்கில் இந்த ஈவினிங் ஈவெண்ட்டுக்கு வந்து இங்கே உட்காந்து ஒவ்வொருத்தர் பேசுது அவரை கவனமாக கேட்டு அண்ட் உங்கள் அப்ளாசஸ், உங்கள் கிளாப்ஸ் எல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கேன், பிஸியாக இருக்கேன், பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், சின்ன ஃபிலிம்ஸ், ஐ எம் டூயிங் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, டீமில் லைக் டிக்கெட் ஃப்ரம் கார்த்திக் சார்லேருந்து ஒவ்வொரு டெக்னீஷியன் இந்த கதை கேட்டவங்க எல்லாருக்குமே இந்த படம் அவ்வளோ பிடிக்கும், இந்த கதை அவ்வளோ பிடிக்கும். பட் இந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிது. எனக்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. எல்லாருமே புது ஆக்டர்ஸ், தியேட்டர் பண்ணாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க, சம் ஆர் ஃப்ரம் லண்டன், சம் ஆர் ஃப்ரம் லைக் சோமிதரன் என்ன பண்ணாரு, நான் என் கூட இருக்கிற டீம், நான் வந்து இதில் ஒரு கேப்டனாக நடிச்சிட்டு இருக்கேன். ஐ கான்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்ல முடியாது என் கேரக்டரை பற்றி. பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து லைக் அஸ்ஸாம், பாம்பே, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு லாங்குவேஜ் ஆத்தென்டிசிட்டி வேணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அங்கேருந்து ஆடிஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆன்சைட்ஸ் ஒர்க் பண்ணி அண்ட் சூப்பரான ப்ரெப் பண்ணோம். அண்ட் இந்த ப்ரெப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ். காஸ்டிங் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு காஸ்டிங் பண்ணி எல்லா வசதியும் கொடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு எங்களை கூப்பிட்டாங்க. பட் அவங்க கொடுத்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, ஸ்பெஷலி ஸ்டோன் பெஞ்ச் எனக்கு எதுக்கு ஸ்பெஷல்னா, நான் இப்போதுக்கு 5 படம் முடிச்சிட்டேன். இட்ஸ் பிகம் அ ஹோம் ப்ரொடக்ஷன் ஃபார் மீ. பட் ஆல் ஆர் ஈக்குவல். இங்கே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும், ஒரு கேடர் இருக்காது. ஓகே, பெரிய ஆக்டர், சின்ன ஆக்டர், பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டர் கிடையாது. We all are equal here. We work for cinema, we live for cinema, and our passion is to make cinema and meaningful films. So thank you Karthik sir for inspiring many actors, many directors and many technicians to be vocal about stories and giving the discipline. You know, எங்கே ஒரு பயம்,
நடிக்கும்போது நடித்ததுக்கப்புறம் கார்த்திக் சார் பார்ப்பார், அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நாங்கள் நல்லா நடித்தோமா இல்லையா அந்த ஒரு பயம் இருக்கும். எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. பட் ஐ ஹோப் ஐ லிவ்ட் அப் டு த கேரக்டர். அண்ட் திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சுங்க சடன். ஐ வாஸ் டூயிங் லைக் சோமி சொன்ன மாதிரி லைக் பிஸியாக இருந்தேன் வெப் சீரிஸ் அண்ட் ஃபிலிம்ஸில். ஒரு கால் வந்துச்சு, ஹாய்ங்க நான் கார்த்திகேயன் பேசுகிறேங்க. ஹாய் சார்ன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ்ட் ஆக்சென்ட்டில் பேசினார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சரி கேட்கலாம். ஸோ பேசும்போது யுஎஸ் தமிழா சென்னை தமிழான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னா. பட் வி ஹாவ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்டுங்க அண்ட் ஐ வாண்ட் யூ டு பி இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ வாண்ட் யூ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிமுங்க அப்படி இப்படி பேசினார். சார் கேட்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது சார். ஐம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் சார். கதையை கேட்குறேன் சார். கேட்டதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிஃபோராகவே. ஏன்னா இப்படி ஒரு கதை சொல்லணுன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொடியூசர்னால் காசு இருக்கிற ப்ரொடியூசர் இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு இந்த எசன்ஸ் இருக்குல்ல, அது சோல் இருக்குல்ல, புரிஞ்சுக்கிற ஒரு ப்ரொடியூசர் வேணும். ஸோ கார்த்திகேயன் சார், யுவர் பெட் இஸ் ரைட். You got the right film under Stone Production, and I'm proud of Stone Production for producing this beautiful, meaningful film and presenting this to a Tamil audience, not only Tamil audience, throughout the world cinema, where people will watch this film and feel every actor, every talent who has given their soul to these characters and the film. So you will all love this film. And Somidharan, thank you. ஃபார் நான் அந்த கேரக்டரில் என்னை இமேஜின் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் சோமிதரனுக்கு. ஏன்னா தெரியாது, அம்மு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் டிசைட் பண்ணார் ஐ வுட் பி அ ரைட் பர்சன் ஃபார் தட். பட் அம்மு கேரக்டர் வந்து அது ரொம்ப சைக்கோட்டிக் கேரக்டர் இது. பட் திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அண்ட் அவரோட இன்புட்ஸ், அங்கே நடந்த விஷயம் எல்லாம் கேட்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அண்ட் ஐ வில் நாட் டேக் மச் ஆஃப் டைம். ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், எவ்ரி டேலண்ட், எவ்ரி ஆர்டிஸ்ட். Like I thank everyone because I learnt a lot while this process. And Sanath, man, it was great working with you, especially in the climax. I've given a hint. So climax will be a very, very interesting one. So thank you so much, Stone Production, Karthikeyan, Kalyan, everyone on the stage, and this guy, the cinematographer. Nangal, at least we had 1 hour, 2 hours of sleep. எங்களுக்கு இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு சான்ஸ். அவர் தூங்கவே மாட்டாருங்க, அவர் படுக்கவே மாட்டார். ஜாம்பி, ரியலி ஜாம்பி. அண்ட் ஷூட் பேக்கப் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் போய் ரூமில் அட்லீஸ்ட் வில் டேக் சம் ரெஸ்ட். அவர் வந்து கடலில் பார்த்து அப்படியே தீர்க்கமாக யோசனை பண்ணிட்டு நான் நினச்சேன் ஷார்ட்டாக யோசிக்கிறேன்ல, அவர் தூங்க மாட்டேன், படம் முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். பட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் தூங்கினார். அண்ட் ரூபா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச். அண்ட் ஐ நாட் டேக் மச் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா. Love you for the support. Keep supporting me and keep supporting my films. Neelira April 3rd release ஆகுது. அண்ட் ஷூராக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் திஸ் இஸ் மை கட் ஃபீலிங். படம் பார்த்து நீங்களே வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் பண்ணி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க. திஸ் இஸ் மை பெட் அண்ட் கட் ஃபீலிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் கம்மிங் ஹியர். தேங்க்யூ. தேங்க்யூ நவீன். அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். குட் ஈவினிங்க. வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. இப்போ அவ்வளோவா இங்கிலீஷ் பேசுகிறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 6வது படம் ப்ரொடியூஸ், இது வந்து 18வது படம். 6வது படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரெஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார். ரொம்ப நண்பர் தான், பேர் சொல்ல விருப்பப்படல. நல்லா தான் இருக்கீங்க, நல்லா பேசுகிறீங்க, அதை கொஞ்சம் நீங்கள் தமிழில் பேசலாமே, ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னாரு. நியாயம்தான் சார், தெரிஞ்சு பேசலை, அது தானாக வருது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நிறையா மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். பட் என்ன பண்ணுறது, இங்கிலீஷும் பேசணும்ல, அப்போ தானே வியாபாரம் பண்ண முடியும். எல்லோரும் பாம்பேயில் இருக்காங்க, நான் தமிழ் மட்டும் பேசினா அப்புறம் வியாபாரத்தை யார் பார்ப்பா? நான் தானே பார்க்கணும். பண்ணலைனாலும் கேள்வி கேட்பீங்க, பண்ணாலும் கேள்வி கேட்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ரொம்ப 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 ஸ்பெஷல் படம், ரொம்ப பெருமைக்குரிய படம். சத்தியமாக காலரை தூக்கி விட்டு சொல்லிக்கலாம் இந்த படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்றதுக்கு. தேங்க்யூ சோமி. 2012 இந்த யூகேலேருந்து ரிட்டர்ன் ஆனேன்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜாலியாக தான் சுற்றிட்டு இருந்தேன். நான் யூகேலையும் ஜாலியாக தான் இருந்தேன், வாழ்க்கையில் எப்போவுமே ஜாலியாக தான் இருந்திருக்கேன், இப்பயும் ஜாலியாக தான் இருக்கேன். கார்த்திக் வந்து அப்போ தான் பீட்சா பண்ணிவிட்டு பிகேம் ஓவர் நைட்டு சவுத் டேரண்டினோவாக மாறிட்டான் ஆக்சுவலாக. ஸோ முடிச்சுட்டு பசங்களாம் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கும்போது தான் நம்ம சோமீதரன் இயக்குனரை சந்தித்தேன். என்னால் இப்போ வரைக்குமே அவர் இயக்குனராக பார்க்க முடியாது, அவரும் என்னை தயாரிப்பாளராக பார்க்கவே முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த உறவு அந்த மாதிரி ஒரு நட்பு. அவருக்கு சத்தியமாக நான் படம் பண்ணுவேன்னு நினைக்கல, இல்லைங்களா சோமி? சத்தியமாக நினைக்கல. அவருமே எனக்கு வந்து கதை சொல்லுவார் நானும் நினைக்கல. பட் இட்ஸ் அ லாங் ஜேர்னி, வெரி வெரி ரொம்ப சந்தோஷமான ஜேர்னி. ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ சோமி. ஐ திங்க் யூ ஹவ் டன் சாரி ரொம்ப ரொம்ப ஃபென்டாபுலஸ் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கீங்க. அண்ட் வி ஆர் ஆல் ஸோ ப்ரவுட். ஐ திங்க் கிரெடிட் கோஸ் டு கார்த்திக் ஃபார் ஆக்சுவலி அந்த கோர் சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்து அதை இங்கே நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்ச தாட்டே வந்து ஒரு முக்கியமான தாட். அந்த தாட்டுக்கு நாங்கள் எல்லாருமே வி பீன் சப்போர்ட்டிவ் இன் வாட் எவர் ஃபார்ம் வி கேன் பி. அண்ட் லைக் ஐ செட் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா நான் சனத் சொன்ன மாதிரி, சனத் ஈஸியாக சொல்லிட்டான், நான் சென்னையிலே பிறந்து வந்தேன்னு. நான் மதுரையிலேயே வளர்ந்து மதுரையிலேயே பிறந்து வந்த ஒரு பையன்தான். எனக்கும் இங்கே பேசப்படுற விஷயம் இருக்குது இல்லைங்களா, எனக்கு உண்மையிலே தெரியாது, சத்தியமாக தெரியாதுங்க ஆக்சுவலி என்ன நடந்துச்சு. ஏன்னா நான் ஒரு இந்திய பிரஜையாக நான் எப்படி வாழ்வேன்னா, காலைல நான் எந்திரிப்பேன், என் வேலையை பார்ப்பேன், என் பொண்டாட்டி பிள்ளையை பார்ப்பேன், நேராக ஆஃபீஸுக்கு போவேன், எனக்கு பிடிச்சவங்கள பார்ப்பேன், சாயங்காலம் வருவேன், படுத்து தூங்குவேன். ஸோ இது வந்து திஸ் இஸ் வாட் ஐ ஆம், திஸ் இஸ் மை வேர்ல்டு. எனக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்றது பெருசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படாத ஒரு நபர். அதுக்கு ஏன்னா நான் ரொம்ப ஒரு வீக்கான பர்சன் பை ஹார்ட். ஸோ காலையில் நியூஸ் எடுத்தாலே பாசிட்டிவாக இருக்குன்னா இட் மேக்ஸ் லைஃப் பாசிட்டிவ். நிறையா நெகட்டிவ் நியூஸ் தான் வருதுன்ற போது அது என் லைஃப்பில் வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி அந்த டேயே என்னால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன யோசித்தேன், என் மைண்டை நான் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் பார்க்கணும், பேசணும்னு நினச்சேன். விச் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல், ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு வாழ்ந்த ஒருத்தன் தான். பட் ஃபஸ்ட்டு நானும் கார்த்திக்கும் when we were ஐடி ஜாபில் இருக்கும்போது, நான் யூகேலாம் போகிறதுக்கு முன்னாடி பெங்களூரில் இருக்கும்போது, கார்த்திக்கோட முதல் ஒரு நிமிஷம் ஃபிலிம், இட்ஸ் கால் பேரலாக்ஸ். இட்ஸ் சச் அன் இம்பேக்ட்ஃபுல் ஃபிலிம். கார்த்தி எனக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சும்போது எனக்கு அது ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது என்ன கார்த்தி அப்படின்றத கேட்டேன். ஏன்னா எனக்கு புரியல அந்த படம். உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். ஒரு இட்ஸ் லைக் ஒரு ஃப்ளைட்டு கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும், 2 பசங்க விளாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பசங்க டக்குன்னு போய் தே வில் ஹைட் தெம் செல்ஃப் டு ப்ரொடெக்ட். எனக்கு தெரியல, எனக்கு என்னன்னே பொருள் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன நடந்திருக்குன்னு. தென் ஹி எக்ஸ்பிளைன் மீ வாட் இட் இஸ். அண்ட் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே ஐ வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே என்ன ஏதுன்றபோது ஐ ரியலி ஃபெல்ட் like bad about a lot of things which happened, which of course I don't have any control over it. பட் சினிமாவுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றபோது சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்லணுன்றதுல வந்து ஸ்டோன் பெஞ்சாக ஒரு கம்பெனியாக நாங்கள் வந்து we were very very clear about it. அப்படி வந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த கதை சோமிகிட்டேருந்து வந்தபோது we were very very proud to have this. And ஃபிலிமாக now talk about the film. ஓகே the world அவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க, எல்லாமே இருக்குது. as an outsider நான் பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், இவங்க எல்லோரும் நடிச்சிருக்காங்க இல்லைங்களா, எனக்கு பேராகவே கூட பெருசாக தெரியாது. பட் நான் இதில் ஆக்சுவலாக எல்லாருமே ஸ்ரீலங்காலேருந்து தான் வந்து நடித்தாங்கன்னு நினச்சிருக்கேன். எனக்கு சத்தியமாக தெரியாது. இன்றைக்கி வந்து எல்லாம் இவங்க தமிழ் பேசுகிறாங்க, இவங்க தான்ன்றது எனக்கு புரியறதுக்கு 3 நிமிஷம் ஆச்சு. அவர் வின்சென்ட் தான் அவருன்னு தெரியறதுக்கு 4 நிமிஷம் ஆச்சு. என்னென்னா ஸ்ட்ரக்சரலாகவும் சரி லுக்காகவும் சரி வேறு மாதிரி இருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரியவே தெரியாது. பட் ஐ எம் ரியலி ரியலி very proud of you all, one for whoever has taken that character, lived their life and have put their heart to it. அந்த கேரக்டர் அந்த உலகம் தெரியாமலே அந்த உலகத்தில் என்னன்னு புரிஞ்சு நடித்து அதை டப்பிங்கில் கூட ஒன்றுமே தெரியாமல் பண்ணதுக்கு hats off to all the actors who have pulled this off. Really really thank you so much. And when it comes to cinematography, this gentleman actually இவர் வாயை திறந்து நான் பார்த்ததே இல்லைங்க. இதில் என்னென்னா சோமி நிறையா பேசுவார், இவர் பேசவே மாட்டார். இதுங்க எப்படி சிங்க் ஆகும் யோசிச்சு பாருங்கள். சினிமோட்டோகிராஃபரும் டைரக்டரும் தான் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஏன்னா புருஷன் நினைக்கிறத பொண்டாட்டி செய்யணும், பொண்டாட்டி நினைக்கிறத புருஷன் செய்யணும். இது
ஒருத்தர் பேசினா போதும், ஆனால் விஷுவலாக பயமாக இருக்கே, எனக்கு என்ன தெரியலையே. இதில் என்ன பியூட்டினா, ஃபஸ்ட்டு டே போகிறோம் ஆக்சுவலாக எல்லாரும் கிளம்பி நாகர்கோவிலுக்கு போயிட்டோம். சோமிதரன் வந்து அவரோட முதல் ஷாட்டை எடுக்க போகிறாரு. சரி ஓகே அவனு கார்த்திக் சுப்ராஜ், நான், கல்யாண், பவன், ராஜ் எல்லாரும் உட்காந்துருக்கோம். உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு ஷாட் வந்து உலகத்துலேயே சினிமாவே எனக்கு தெரியாதுங்க, ஆனால் சொல்கிறேன் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஷாட் இன் த வேர்ல்டு. அது வந்து ஒரு டேக்குக்கு மேலே எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? உடனே கார்த்திக் உட்காந்துருக்கான், நானும் உட்காந்துருக்கேன். ரோலிங் ஆக்ஷன் கேமரா அப்படின்னோடனே சரி ஓகே. நான் முடித்தோடனே நாங்கள் ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போயிடல, பிளான் தான். காலைல ஆஸ் யூஷுவல் தொடக்கத்துக்கு வந்தது. சோமி அப்படியே பார்த்துட்டு கட் அப்படின்னாரு. சரி ஓகே, 1 more அப்படின்னாரு. கட் 1 more அப்படின்னாரு. 5 போயிருச்சு. 5 போனோடனே கார்த்திக் ஒன்னே ஐ திங்க் ஃபஸ்ட்டு டைம் நம்மலாம் கூட இருக்கோன்றதுனால ஃபீல் பண்ணுற ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கார் போல். நம்ம வேணால் போயிட்டு இந்த சைட் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வருவோம் சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு. சரி வா கார்த்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியே போயிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரோம். அதே இடத்துல அதே 1 more போயிட்டுருக்கு. அவங்க பாவம் கபிலா வேணும் இல்லை, அவங்க இருந்தாங்கன்னா அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஷார்ட்டே பேக் ஷாட்டுங்க. அதில் என்னத்தை எக்ஸ்பிரஷன் அவர் பார்த்தாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், கார்த்தி இது நீலிரா தான், இது நீண்டு போகும்னு நினைக்கிறேன் இந்த படம். இப்போ வந்து நீ பார்த்துக்கோ, ஏன்னா ஜிகிர்தண்டா XXX அப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம இந்த சைடு வேற ஒரு 100 crores போக வேண்டியது இருக்குது. சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு வருவோம்னு நினச்சிட்டு வந்தாச்சு. பட் டச்வுட், I think it is one of the quickest film and it was delivered brilliantly. I think hats off to all the technicians who have been there. ஏன்னா அவங்க இல்லாமல் அதை புல் ஆஃபும் பண்ண முடியாது அண்ட் ஆக்டர்ஸ் இல்லாமல் புல் ஆஃபும் பண்ண முடியாது. அண்ட் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு மியூசிக், கேன்னு தெரியும், நானே ஒரு கே தான். ஏன்னா யூகேயில் இருக்கும்போது கார்த்திகேயன், சந்தானம்னு எவனும் வாயத்தன்னு சொல்ல மாட்டான். உடனே அப்போ வந்து பேரை சுருக்கி வச்சுக்கலாம் அப்படின்னா கே, ஹே ஹாய் கே அப்படின்ட்டுருவாங்க. ஹாய் ஐம் ஹியர் அப்படின்ட்டு வந்துடுவேன் நான் பாட்டுக்கு. உங்களுக்கு நிறையா தெரியும், ஏன்னா நிறையா படங்கள்ல அந்த கே மட்டும் வந்திருக்கு மியூசிக்கு. அண்ட் யூ ஹவ் டன் an extraordinary job. ஆனால் இவ்வளோ சின்ன பேர் இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவரை. Amazing work, man. Trust me, I think they gave the soul, now you gave the life to the film, actually, which is very, very, very important, actually. ஏன்னா மியூசிக்ன்ற ஒரு விஷயம் தாங்க ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா தனியாக ஒரு சீனை யோசிச்சு பாருங்களேன், நல்லா நடிச்சிட்டு இருப்பாங்க, அதை கொஞ்சம் மியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வரும், அழுக வராது. ஆனால் அங்கே அழுதுட்டு இருப்பாங்க அவங்க. மியூசிக் இஸ் த ஒன்லி திங் விச் ஆக்சுவலி கிவ்ஸ் லைஃப் பை எமோட்டிங். ஸோ ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மியூசிக்கால் மட்டும்தான் முடியும். அண்ட் இன் திஸ் ஃபிலிம் எஸ்பெஷலி பிச்சிட்டிங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஐ திங்க் thank you so much, and I'm going to come back to you to work with you, and Stone Bench Studio is going to come and work with you on a lot of films. You're extraordinary, man, I'm telling you. Okay. And Naveen Chandra, adopted son of Tamil Nadu, son of Stone Bench. அப்படிதான் எப்படி நல்லா இருக்குல்ல? ஸோ ஆமாம். ஆனால் என்ன பண்ணுறது, சில பேரோட தான் வேலை செய்ய ஆசை இருக்கும். அதில் ஒருத்தர் 100% நவீன். Few more bigger announcements are coming on the way. அவர் ஸ்வீட்டாக அதை ஏன்னா இந்த படம் முடிச்சுட்டு there are a lot more to come. And thank you so much, Naveen. You've been always been an integral part of the family. And thank you. And இங்கே உட்காந்துருக்கும்போது ஜென்ரலாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், 2 தடவை தான் போடுவாங்க இல்லைங்களா? அது ட்ரெய்லராக இருக்கட்டும் இல்லை சாங்காக இருக்கட்டும். 2வது தடவை போட்டோடனே நானே லைட்டை போடுவான்னு பார்த்தா 3வது தடவை திருப்பி. இந்த 18 வருஷம் படம் ப்ரொடியூஸ் பண்ணதில் என் சொந்த பாட்டு எந்த படத்துலையுமே நான் 3 தடவை பார்த்ததே கிடையாது. எனக்கே என்னடா நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியல. பார்த்தா நிக்கில் சார் சட்டையை மாற்ற போயிருக்காராம். எனக்கு இது தெரியவே இல்லை. நீங்கள் ஏங்க என்ன அநியாயம், நானே காலைல ஆஃபீஸ் போயிட்டு அதே சட்டை பேண்ட்டோட தான் வந்திருக்கேன். இவனை பாருங்கள், எல்லா கட்சி கொடியும் இருக்குது அது மேலே. எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் இந்த சட்டையை இவர் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு போட்டிருக்காருன்றது தெரியல ஆக்சுவலி. பட் சார் சொல்லிட்டு செய்யுங்க, நீங்கள் 5 நிமிஷம் சட்டை மாற்ற போகிறோம் நாங்கள் பண்ண, அதுக்காக நீங்கள் திருப்பி ப்ளே பண்ணி எதுக்கு? வேண்டாம் சார் ப்ளீஸ். So anyway, I think I'm just keeping it little lively because I know it's a very hard emotions in terms of what this film is. And I just want people to come and enjoy the film because இன்னைக்கு இந்த ஜென்சி பசங்களை உள்ளே கூட்டு வரதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கேன், என்னால் முடியவே இல்லை. அவங்களுக்கும் இந்த படம் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இது உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். ஐ திங்க் இந்த படத்தை நம்மலாம் கொண்டு போய் சேர்க்கலைன்னா யார் கொண்டு போய் சேர்ப்பான்னு எனக்கு தெரியல. நாங்களும் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். எங்களை மாதிரி நிறையா பேர் இந்த மாதிரி படங்களை வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். இது எல்லாமே உங்கள் கையிலையும் மக்கள் கையிலையும் ஆண்டவன் கையிலையும் தான் இருக்குது.
ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். எல்லாத்தையும் பேசிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். மிஸ்டர் ராணா டகுபாட்டி, ஸ்பிரிட் மீடியா, இந்த படத்தை போட்டு காமிச்ச உடனே ஹோல் ஹார்ட்டட்லி நான் என்ன பண்ணணும், ஐ ஆம் இன் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்ஸ் டு ஸ்பிரிட் மீடியா. சேம் திங் ஹோல்ஸ் குட் ஃபார் AGS Cinemas. Thanks to Archana Kalpathy and Aishwarya Kalpathy, and thanks to Mr. Sindan. ஏன்னா படம் பார்த்துட்டு உடனே ஓகே சொல்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து அது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். அண்ட் இதை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்க்க போகிறது அஹிம்சா என்டர்டைன்மெண்ட் with us, and I am sure it's a proud film for you to present it with us. And thank you so much, and thanks Sony Music for being part of the audio thing. Thank you guys. Sorry. வணக்கம். நிறைய நேரம் எல்லாருமே நிறையா பேசிட்டாங்க. ஐ திங்க் எல்லாமே கன்வேட்னு நினைக்கிறேன். ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும், ஃபிலிம் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிலிம் டைரக்ட் பண்ணுன்றது என்னோடய கனவாக இருந்துச்சு. அப்புறம் படங்கள் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாக படங்கள் பண்ணணும். ஸோ எப்படிப்பட்ட படங்கள் பண்ணணுன்றது என்னோட ஒரு பர்சனலாக இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணுன்ற மாதிரி ஆரம்பித்த கம்பெனி தான். அதில் எனக்கு மை ட்ரீம், அதாவது வந்து நான் யூஸ்வலாக வந்து ஸ்டோன் பெஞ்சில் எல்லா படத்துக்குமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் ப்ரெசன்ஸ் தான் போடுவோம். அண்ட் ப்ரொடியூசர் வந்து கார்த்திகேயன் அப்படி இருக்கும். நானாக கேட்டு ப்ரொடியூசர் பேர்லேயும் என் பேரை போடுங்கன்னு சொன்ன ஆசைப்பட்ட ஒரு படம் இது. திஸ் இஸ் மை ட்ரீம் டு பி லைக் த ப்ரொடியூசர். ஸோ ஷோமி அவர் பேசும்போது ஒரு எமோஷ்னல் இது இருந்துச்சு. நான் ஷோமி அதே மாதிரி தான். நான் ஈஸ் பிஃபோர் மேக்கிங் திஸ் ஃபில்ம் ஈஸ் அ வெரி வெல் நோன் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். வார் டைமில் அந்த வார் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு அவரோட முயற்சிகள் ரொம்ப அவர் ப்ரெஸ்ஸில் தான் இருந்திருக்காரு. ஈஸ் அ ஜேர்னலிஸ்ட். அண்ட் தென் அவரோட கதையே, ஷோமியோட கதையை அஸ் அ ஜேர்னலிஸ்ட் செல்ஃப் இஸ் ஒரு பெரிய படம். அண்ட் அவருக்குள்ள அவ்வளோ கதைகள் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு மீட்டிங்லாம் ஷோமி நான் மீட் பண்ணேன். எனக்கு ஈழம் சார்ந்ததுக்கும் ஒரு 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 எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்குது. என்ன சொன்ன மாதிரி கார்த்தி சொன்ன மாதிரி அந்த காட்சி பிள்ளைன்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். அதுதான் நான் நாளைக்கு ஒரு செலக்ட் ஆனேன். அதுவே வந்து அது பற்றினத ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அதாவது பேசிக்காக ஏன்னா அப்போது எனக்கு அங்கே இருந்தப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு சொல்கிறப்பே வந்து எனக்கு அந்த ஒரு ஃப்ளைட்டு, இப்போ நார்மலாக வந்து நம்ம சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு ஒரு ஏரோப்ளைன் போகுது அப்படின்னா அதை பார்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு மதுரையில் ஒரு பசங்களுக்கு, ரிக்ஷாவில் போயிட்டுருக்க பசங்களுக்கு ஒரு ஏரோப்ளைன் எந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் ஒரு சோறு ஊட்டி விடுற ஒரு குழந்தை, ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டி விட்டுருக்காங்க மொட்டை மாடியில். அவங்க வந்து அந்த ஏரோப்ளைனை காமிச்சு விளையாட்டு காமிச்சு சோறு ஊட்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஓகே ஒரு 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 மொமெண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே ஒரு ஏரோப்ளைன் சத்தம் வந்து அங்கே ஈழமில் இருக்கிற ஒரு பசங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலையும் என்ன மாதிரி பயத்தை கொடுக்கும் அப்படின்றதான் அந்த ஷார்ட் ஃபிலிம் காட்சி பிள்ளை யூடியூப்பில் கூட இருக்குது. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு நாளைய செலக்ட் ஆனது, என்ன என்ட்ரி வந்து அதுதான். ஸோ அப்போலேருந்தே வந்து அந்த கதைகள், அதாவது பேசிக்கலி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. ஏன்னா நம்ம போர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கிளாசிக் ஃபில்ம்ஸ், வார் ஃபில்ம்ஸ், வார்னால் சொன்ன மாதிரி சண்டை ஆக்ஷன் ஃபில்ம்ஸ் கிடையாது. இப்போ 1917 இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வார்க்குள்ளே ஆக்ஷனை காட்டுற மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கிளாசிக்காக நம்ம சொல்லப்படுற படங்கள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சொன்னார். அந்த மாதிரி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது தெரியாது. நம்ம வந்து வேர்ல்டு வார் 2ல் அங்கே நடந்த அந்த ஹோலோகாஸ்ட் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக நம்ம அந்த டைமில் பார்த்தது கிடையாது. ப்ளஸ் அந்த லைஃப்பை நம்மளுக்கு தெரியாது. அந்த பியானிஸ்ட்ன்றது ஒரு பியானோ பிளேயரை பற்றின ஒரு படம். அதில் ஒரு சீன் இருக்கும். அவரால் வீட்டை விட்டு வெளில போக முடியாது. வெளியில் வார் நடந்துகிட்ருக்கும். அவர் வந்து ஒரு மறைஞ்சு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அப்போது ரொம்ப நாள் கழித்து ஒரு பியானோவை பார்ப்பார் அவர். அந்த பியானோ பிளேயர் வந்து ஒரு பியானோவை பார்ப்பார். ஸோ அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இஸ் அன் ஆர்டிஸ்ட், இஸ் ஒரு மியூசிஷியன். அப்படின்றப்போ அவனுக்கு பியானோவை பார்க்கும்போது என்ன மாதிரி உணர்ச்சிகள் வரும். ஸோ அவனுக்கு ப்ளே பண்ணணுன்னு கை போகும். ஆனால் அவன் ப்ளே பண்ணான்னா அந்த மியூசிக் வந்து வெளியில், அந்த சத்தம் வெளியில் கேட்டுச்சுன்னா அவன் வந்து உயிரை ஓடுறதுக்கு கூட இது இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து அவன் பியானோவே டச் பண்ணாமல் ப்ளே பண்ணுவான். அப்படி ஒரு சீன் இருக்கும். அந்த படம் முடிஞ்சால் பாருங்கள், அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது வந்து எனக்கு மொத்தமாக அந்த வாரோட நான் அந்த மனநிலை இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு பயங்கரமாக கடத்தின ஒரு படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், இந்த மாதிரி படங்கள்
தயாரிக்கணும். ஏன்னா அப்போ வந்து நான் வந்து ப்ரொடியூசர் ஆகணும்னு நினைக்கல, டைரக்டர் ஆகணுன்றது முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ணணுன்றது ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நான் ஷோமியை மீட் பண்ணும்போது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐடியில் இருக்கும்போது பெங்களூரில் இருந்து இங்கே நம்ம ஒரு மனித சங்கிலி இதெல்லாம் நடத்துனாங்க. அப்போ நான் இங்கே வந்து இருந்திருக்கேன், இங்கே வந்து அந்த போராட்டத்தெல்லாம் கலந்துட்டு. ஸோ அப்போலேருந்தே எனக்கு அதில் ஒரு இது இருக்குது, ஒரு எம்பத்தி தான். அது உணர முடியும் என்னால். அதை வந்து எப்படியாவது த்ரூ ஆர்ட் ஃபார்ம், த்ரூ சினிமா கொண்டு வரணுன்றது தான். ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் லைக் சினிமா இஸ் மோர் ஆஃப் an art is a weapon மட்டும் இல்லை. ஐ திங்க் டு எக்ஸ்பிரஸ் ஸ்டோரிஸ், ஐ திங்க் யூஸிங் ஆர்ட், அதுக்கு தான் சினிமா. அதை மீறி இந்த கலெக்ஷன் பணம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இஸ் பார்ட் ஆஃப் த திங். பட் ஆனால் வந்து டு எக்ஸ்பிரஸ் சம்திங், டு டெல் ஸ்டோரிஸ், தட் இஸ் நாட் நம்மளாம் பார்த்திராத, நம்மளாம் கேட்டிராத கதைகளை சொல்கிறது தான் சினிமா. அது தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி படங்கள் பண்ணணுன்றது தான். ஸோ அப்படி நான் ஷோமியை மீட் பண்ணேன். அப்போ வந்து அவரோட டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் அவர் பாலுமகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர். ஸோ பாலுமகேந்திரா சாரை பற்றி நிறையா கதைகள் சொல்லுவார். ஸோ அப்போ ஷோமி வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட நிறையா கதைகள் கேட்டேன். இது மாதிரி வந்து சொல்லுங்கள் ஷோமி, நம்ம வந்து ஏதாவது ஒரு லோ பட்ஜெட் அந்த மாதிரி இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் எனக்கு அது ஒரு ட்ரீம், ஒரு ப்ராப்பர் ஒரு ஈழம் ஃபில்ம் மேக்கர், ஒரு ஈழம் ஸ்டோரியை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் சினிமாவில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றது ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ நிறைய கதைகள் சொல்லும் போது இது ஒன்று சொன்னார். இந்த மாதிரி வந்து ஒரு வெட்டிங் நடக்குது, அந்த வெட்டிங் நைட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்ன்னு சொன்னார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை, ரொம்ப ஒரு எமோஷ்னலான இது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ப்ராப்பர் த்ரில்லர். இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வார் பற்றின எந்த ஐடியாவும் இல்லை, அதை பற்றிலாம் தெரியல அப்படின்னாலுமே ஒரு படமாக பார்த்தாலும் த வே இட் இஸ் பீன் மேட், த வே இட் இஸ் ரிட்டன், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர் பார்க்குற ஒரு அனுபவத்தை அந்த படம் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறது வந்து என்னென்னா, திஸ் இஸ் லைக் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம். இட்ஸ் நாட் லைக் ஒரு 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 ப்ரொபகண்டாவோ இல்லை ஒரு ரொம்ப டூ ஆர்ட்ஸி ஃபில்ம் நம்மளால் ரிலேட் பண்ண முடியாது, இல்லை ரொம்ப ப்ரீச்சியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு கதையாக தனியாக பார்த்தீங்கனாலுமே இது உலகத்தில் எங்கே வேணால் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். அது இப்போ இருக்கிற டைமில் ரொம்ப ரெலவெண்ட்டான கதையாக அது அமைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ஈரானில் வார் நடந்துகிட்ருக்கு, அதனால வந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, அதனால இங்கே ஒரு கல்யாணம் நிற்கிது, நம்ம ஊரில் கல்யாணம் நிற்கிது. ஸோ ஒரு வாரோட எஃபெக்ட் வந்து நம்ம ஊரில் வந்துன்றப்போ வார் நடந்துட்டு இருக்க இடத்துல ஒரு கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு சுவாரஸ்யங்கள் கலந்து, ஒரு எமோஷனல் கலந்து பரபரப்பாக சொல்லப்பட்ட ஒரு படம். அண்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹோல் டீம், லைக் ஷோமிதரன், டிஓபி, எடிட்டர், த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நவீன், சனந்த், ரூபா, கபிலா மேம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நேச்சுரலாக, அதாவது வந்து அவங்க ஷோமிதரன் சொன்ன மாதிரி தான் அந்த வாழ்க்கை, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வர ஒரு ஒரு உணர்வு அந்த படம் கொடுக்கும். அண்ட் இந்த படத்தை நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடிச்சுட்டு நிறைய பேர்ட்ட நான் போட்டு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் இந்த படம் பார்த்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ராணாவுக்குமே வந்து நாங்கள் அவர் ஜஸ்ட்டு படம் பார்த்துட்டு இமீடியட்லி ஹி வாஸ் ரெடி டு கம் அஸ் அ கோ ப்ரொடியூசர் அண்ட் தென் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆனாங்க. ஏஜிஎஸும் அதே மாதிரி தான் படம் பார்த்துட்டு தேவர் லைக் இது நாங்கள் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. விதுஷும் படம் பார்த்துட்டு ஈஸ்ட் லைக் ரிலீஸிங் அவுட் ஸோ டெஃபினட்டாக அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல ஒரு டேட்டில் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் ஒன்று கொடுக்கணுன்னு தான் குட் ஃப்ரைடே வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல்சோ ஐ எம் ஹோப்பிங் தட் நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். I'm feeling really happy and proud that they have made this film to be like அதான் சொன்ன மாதிரி நான் ப்ரொடியூசராக இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டுக்கிறதுக்கு பெருமைப்படுற ஒரு படம். இது ரொம்ப ஆசையாக உங்கள் எல்லாருக்குமே மக்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் ஐ எம் ஷுர் திஸ் ஃபில்ம் வில் யூ ஆல் லவ் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ. இந்த படத்தின் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. விரைவில் ட்ரெய்லருடன் கேள்வி பதிலுடன் அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.